ஒருமித்து கூடவும் நாமத்தினார் இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால் தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னாடையான் தேரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னாடையான் தேரு நாமத்தின் ஆதரவில். ஆமென். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். கடந்த 11 ஆண்டுகள் தேவன் இந்த சபையை நிறுவ செய்து 11 வருடங்களாய் நடத்தி வந்திருக்கிறார். இந்த மாதம் எத்தனாவது மாதம்? 11வது மாதம். பார்த்தீங்களா, 11 வருடங்கள் கடந்திருக்கிறது. 11வது மாதமும் முடிய போகிறது. ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை இந்த சபைக்கென்று வைத்திருக்கிறார். கர்த்தர் கிருபை. ஸ்தோத்திரம். பாஸ்டர் நினச்சிருக்கலாம், ஐயோ அடுத்த மாதத்தில் நமக்கு கிறிஸ்மஸ் இருக்குது, செலிப்ரேஷன் இருக்குது, நம்ம அப்போ கிராண்டாக பண்ணிக்கலாம், சும்மா ஒரு ப்ரேயர் மட்டும் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் நினச்சி வீட்டில் பிரியாணி ஏதாவது சாப்பிட்டுட்டு அவர் ஃபேமிலியாக ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வீட்டிலோடு இருந்திருக்கலாம். சபையாரை கூட்டி தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயர் வைக்கணும்னு சொல்லி ஸ்தோத்திர பலி செலுத்துகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். அடுத்தது இன்னொன்று சொல்கிறது, எல்லாவற்றிலும் சோத்திரம் செலுத்துங்கள். சோத்திரம் சொல்கிறதுக்கு நம்ம பழகி கொள்ளணும். அதன் சார்பாகத்தான் இன்றைக்கு கர்த்தர் இந்த நாளை நமக்கு நினைவுபடுத்தி இருக்கிறார். அந்த 11 ஆண்டுகளை தந்திருக்கிறார். 12வது வருஷத்துக்குள்ளே இந்த சபை போக இருக்கிறது. அப்படித்தானே? 12 வயசு இந்த சபைக்கு ஆயிருக்கிறது. கர்த்தர் பெரியவர். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட கிருபை தாருமே, உம்மை வாஞ்சையாய் துழந்திட கிருபை தாரும் என்று சொல்லி பாடலை பாடி மகிமைப்படுத்தலாம். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே, உம்மை வாஞ்சையாய் என்றும் தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே, உம்மை வாஞ்சையாய் என்றும் தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன், உண்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன், உண்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே, உம்மை வாஞ்சையா என்றும் தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. வேண்டான்னு கிடந்த எந்தன் வாழ்வை வேண்டும் என்றிரே, கைவிடப்பட்ட என்னை ஒரு பொருட்டாய் எண்ணினீரே. வேண்டான்னு கிடந்த எந்தன் வாழ்வை வேண்டும் என்றிரே, கைவிடப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டாய் எண்ணினீரே. இயேசுவே உந்தன் அன்பை பாடிடுவேன், இயேசுவே உந்தன் கிருபையை உயர்த்திடுவேன். இயேசுவே உந்தனின் அன்பை நான் பாடிடுவேன், இயேசுவே உந்தனின் கிருபையை உயர்த்திடுவேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன், உண்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே, உம்மை வாஞ்சையா என்றும் தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே, உம்மை வாஞ்சையா என்றும் தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே.
இருளாய் கிடந்த எந்தன் வாழ்வில் ரட்சிப்பை தந்தீரே. அநேகர் வாழ்வை வெளிச்சமாய் மாற்றும் விளக்காய் வைத்தீரே. இருளாய் கிடந்த எந்தன் வாழ்வில் ரட்சிப்பை தந்தீரே. அநேகர் வாழ்வை வெளிச்சமாய் மாற்றும் விளக்காய் வைத்தீரே. இயேசுவே உந்தனின் அன்பையை பாடிடுவேன். இயேசுவே உந்தனின் கிருபையை உயர்த்திடுவேன். இயேசுவே உந்தனின் அன்பையை பாடிடுவேன். இயேசுவே உந்தனின் கிருபையை உயர்த்திடுவேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உண்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றும் ஆராதிப்பேன். உண்மை உள்ளவரை உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. நிலையில்லாத எந்தன் வாழ்வில் நிலையாய் வந்திரே. நித்தியமான வீட்டை குறித்த நம்பிக்கை தந்தீரே. நிலையில்லாத எந்தன் வாழ்வில் நிலையாய் வந்திரே. நித்தியமான வீட்டை குறித்த நம்பிக்கை தந்தீரே. இயேசுவே உந்தனின் அன்பையை பாடிடுவேன். இயேசுவே உந்தனின் கிருபையை உயர்த்திடுவேன். இயேசுவே உந்தனின் அன்பையை பாடிடுவேன். இயேசுவே உந்தனின் கிருபையை உயர்த்திடுவேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். எல்லாரும் சொல்லுவோம். என்றும் துதித்திடுவேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உண்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையா என்றும் தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையா என்றும் தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இலங்கை பக்கத்தில் கன்னியாகுமரி, நாகர்கோயில், நம்ம தமிழ்நாடு தென் மாவட்டங்கள் எல்லாம் மழை பூந்து சாத்தி ரொம்ப பயங்கர வெள்ளப்பெருக்கு போயிட்டுருக்கு. 145 பேர் மரணம் அடைந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி செய்தி வந்திருக்குது. ஆனால் கர்த்தர் இந்த இடத்துல, இந்த பெங்களூர் பட்டணத்தில் உங்களுக்கும் எனக்கும் இந்த தருணத்தை கொடுத்து அவரை துதித்து பாடி அவருடைய கிருபையை சுதந்திரித்துக் கொள்வதற்கு கர்த்தர் பலன் தந்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். இந்த பாட்டு தாளில் இன்னொரு பாடல், 3வது பாடல், நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. இந்த பாடலை பாடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். 10 குஷ்டரோகிகள் ஆண்டவரிடத்தில் வந்து சுகம் பெற்று கொண்டார்கள். அதில் எத்தனை பேர் திரும்ப வந்து நன்றி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒருத்தர் தான். அதை நினச்சி தான் இன்னைக்கு சபையாராய் கூடி ஒரு குடும்பமாய் சேர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை, அதை நினைக்கும் போது உயிரோ எனக்கு இல்லை. நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை, அதை நினைக்கும் போது உயிரோ எனக்கு இல்லை. உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை தவிர விருப்பம் இல்லை, உம்மை விட்டா கதியும் இல்லை, நீங்க இல்லை என்ன நானும் இல்லை. உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை தவிர விருப்பம் இல்லை, உம்மை விட்டா கதியும் இல்லை, நீங்க இல்லை என்ன நானும் இல்லை. நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை, நினைக்கும் போது உயிரோ எனக்கு இல்லை. நான் நடக்கும் வழியை எனக்கு காட்டியதும் நீரே,
என் மீது கண்ணை வைத்து ஆலோசனை தந்தீரே. நான் நடக்கும் வழியை எனக்கு காட்டியதும் நீரே. என் மீது கண்ணை வைத்து ஆலோசனை தந்தீரே. என்னை நடக்க வைத்தீரே, கைப்பிடித்து கொண்டீரே. என்னை நடக்க வைத்தீரே, கைப்பிடித்து கொண்டீரே. உம்மை போல தெய்வமில்ல, உம்மை தவிர விருப்பமில்ல. உம்மை விட்டா கதியும் இல்ல, நீங்க இல்லைன்னா நானும் இல்ல. உம்மை போல தெய்வமில்ல, உம்மை தவிர விருப்பமில்ல. உம்மை விட்டா கதியும் இல்ல, நீங்க இல்லைன்னா நானும் இல்ல. குப்பையிலே இருந்த என்னை உயர்த்தி வைத்தீரே. ராஜாக்களோடு என்னை அமர செய்தீரே. குப்பையிலே இருந்த என்னை உயர்த்தி வைத்தீரே. ராஜாக்களோடு என்னை அமர செய்தீரே. உயர்த்தி வைத்தீரே, உயர்த்தி அழகு பார்த்தீரே. என்னை உயர்த்தி வைத்தீரே, உயர்த்தி அழகு பார்த்தீரே. உம்மை போல தெய்வமில்ல, உம்மை தவிர விருப்பமில்ல. உம்மை விட்டா கதையும் இல்ல, நீங்க இல்லைன்னு நானும் இல்ல. உம்மை போல தெய்வமில்ல, உம்மை தவிர விருப்பமில்ல. உம்மை விட்டா கதையும் இல்ல, நீங்க இல்லைன்னு நானும் இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல, இல்ல. நினைக்கும் போது உயிரோ எனக்கு இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல. என்னாலே உமக்கு ஒரு நன்மையும் இல்லையே. ஆனாலும் என்னை எடுத்து பயன்படுத்தினீரே. என்னாலே உமக்கு ஒரு நன்மையும் இல்லையே. ஆனாலும் என்னை எடுத்து பயன்படுத்தினீரே. உங்க நினைவில் வைத்தீரே, உயிர் உள்ளவரை மறவேன். உங்க நினைவில் வைத்தீரே, உயிர் உள்ளவரை மறவேன். உம்மை போல தெய்வமில்ல, உம்மை தவிர விருப்பமில்ல. உம்மை விட்டா கதியும் இல்ல, நீங்க இல்லைன்னு நானும் இல்ல. உம்மை போல தெய்வமில்ல, உம்மை தவிர விருப்பமில்ல. உம்மை விட்டா கதியும் இல்ல, நீங்க இல்லைன்னு நானும் இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல, இல்ல. நினைக்கும் போது உயிரோ எனக்கு இல்ல. ஆமென். நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க செய்த நன்மைகளை சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. அதை நினைச்சா நமக்கு உயிரும் இல்லைன்னு சொல்லி பக்தர் பாடுகிறார். ஆகவே கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உம்மை தவிர விருப்பம் இல்லை, உம்மை போல தெய்வம் இல்லை என்று சொல்லி அவரை தவிர வேறு தேவன் இல்லை என்பதை நாம் உணர்ந்து அவரை மகிமைப்படுத்தினோம், ஆராதித்திருக்கிறோம். ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். நம்ம கிறிஸ்துவர்களாக பிறந்தவர்கள், கிறிஸ்துவ அறியாததுக்கு முன்னாடி எப்படியோ எங்கேயோ வளர்ந்தோம், எப்படியோ இருந்தோம். கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்ட பிறகு ஆண்டவர் ஆலயம் ஆராதனை, ஆண்டவர் ஆலயம் ஆராதனை எந்த சூழ்நிலையிலும் மிஸ் பண்ணவே கூடாது. அப்படி மிஸ் பண்ணிட்டோம் சொன்னால் சத்துரு நம்மை தொடர்ந்து செயல்படுத்துகிறான். அவனுடைய கோட்பாடுகளுக்குள்ளே, அவனுடைய செயல்களுக்குள்ளே நம்ம வஞ்சித்து கொள்ளுகிறான் என்பதுக்கு அடையாளம் அது. நான் வீட்டிலேயே ஜெபம் பண்ணிக்குவேன், நான் வீட்டிலேயே ஆராதனை பண்ணிக்குவேன், நான் வீட்டிலேயே ஸ்தோத்திரம் பண்ணிக்குவேன், நான் வீட்டிலே இருந்த நிறையா வேலையெல்லாம் இருக்குது, நான் வீட்டில் இருந்தே இன்றைக்கி ஆராதனை நான் பார்த்துக்கிறேன், லைவில் வருது, நான் வீட்டில் பார்த்துக்கிறேன்னு சொல்லி லைவில் பார்க்க முடியுமா? தொடர்ந்து ஆண்டவரை இப்போ இங்கே பாடி துதிக்கிற மாதிரி வீட்டில் இருந்து நம்மளால் ஃப்ரீயாக என்ன செய்ய முடியாது? ஆண்டவரை துதிக்க முடியாது, ஆராதிக்க முடியாது. ஆகையினால ஆண்டவர் ஆலயம் ஆராதனை முக்கியமாக இந்த மூன்று நினைவில் வச்சுக்கொள்ளுங்க. கர்த்தரை நாம் எப்பொழுதும் தாவீது சொல்கிறது மாதிரி எப்பவும் கண் முன்னாக அவரை நிறுத்தி வச்சிருக்கிறது என்பதை போல ஆண்டவர் ஆலயம் ஆராதனை நாம் நினைவில் கொண்டு நாம் செபிக்கலாம்.
இப்போதும் தொடர்ந்து நம் ஆராதனைக்குள்ளே கடந்து செல்லலாம். நம்ம எழுந்து நின்று தேவனை ஆராதிக்கலாம். இந்த பாட்டுத்தாளிலே 6வது பாடல், இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்னைக்கு யாரெல்லாம் ஜனங்க எங்கெங்கேயோ போய் நான் அங்கே போயிட்டு வந்தால் போதும், நான் இங்கே போய் வந்தால் போதும், நான் மலைக்கு போய் வந்தால் போதும், கோயிலுக்கு போய் வந்தால் போதும், குளத்துக்கு போய் வந்தால் போதும், புனித நீராடை செய்தால் போதும் அப்படின்னு சொல்லலாம். ஹஜ் பயணம் எங்கேருந்து ஒவ்வொரு முஸ்லீம்களும் அரபி தேசத்துக்கு போகிறாங்க, செலவு பண்ணிக்கிட்டு. அவங்களுடைய அது வழக்கம். வருஷத்தில் அதாவது வாழ்நாள் ஒரு முறையாவது அங்கே போய் வந்துடணும் அப்படிங்கிறது அவங்களுடைய திட்டம். அது மாதிரி எங்கெங்கோ போய் வந்துட்டுருக்குறாங்க. ஆனால் உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் நீ இருக்கிற இடத்திலேயே உங்களை நான் பார்க்க வருகிறேன் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த பாடலை உணர்ந்தவர்களாய், வரிகளை உணர்ந்தவர்களாய் இந்த பாடலை பாடுங்க. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமாமோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமாமோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். ஆமா, எனக்கு இவ்வளோ வயசாயிற்று. எனக்கு ரொம்ப இந்த தம்பி பார்த்தா எனக்கு பொறாமையாக இருக்குது. ஏன்னு கேட்குறீங்களா? இது வரைக்கும் ஒரு முறையாவது அந்த மாதிரி நான் ட்ரம்ஸ் வாசித்தே கிடையாது. கர்த்தர் அந்த சின்ன பிள்ளைக்கு இப்படிப்பட்ட ஞானத்தை கொடுத்து இப்போவே அந்த அந்த வழியில் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அந்த பிள்ளைக்காக எல்லாரும் ஒரு கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? பிரைஸ் காட். வர நாட்களில் ஒரு மியூசிக் டைரக்டராக வரணும் சபையில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வைராக்கியம் இருக்கும், ஒரு ஆசை இருக்கும். எனக்கு உண்மை சொல்கிறேன், கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து தேவனை பாடி துதிச்சால் எனக்கு போதும். எப்போவும் நான் வீட்டில் இருக்கும்போது கூட எங்கள் மனைவி ஏதாவது பேசிகிட்டு இருப்பாங்க. நான் மளிகை கடை வாங்கணும், அங்கே போகணும், இங்கே போகணும், ஏதாவது சொல்லுவாங்க. கொஞ்சம் நேரம் இருமா, நம்ம ஒரு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு தேவனை துதித்து பாடிக்கிட்டே இருப்பேன். மரியாதை மாதிரி ஏங்க கடைக்கு போய் வாங்க, அது வாங்கிட்டு வாங்க, இது வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுக்குன்னு சொல்லி என்ன வேணுமோ அதெல்லாம் அப்படியே லிஸ்ட்டு போட்டு கொண்டு வந்து வச்சிருவேன். நான் கர்த்தரை ஃப்ரீயாக பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவேன். அது எனக்கு பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஆண்டவரை பிடிக்கும் எனக்கு. அது மாதிரி நாம் ஒவ்வொருவரும் சொல்ல வேணுமா, ஆண்டவர் இயேசுவை நான் பார்த்தால் போதும், அவர் எனக்கு போதுமானவர். அவருடைய பார்வை பட்டாலே போதுங்க. நமக்கு, உங்களுக்கு, எனக்கும் அவருடைய பார்வை மாத்திரம் பட்டுட்டாலே போதும். நம்முடைய பிரச்சனை எல்லாம் மாறிடும், நம்ம பிரச்சனை எல்லாம் மாறிடும். சகையு மரத்து மேலே உட்காந்துக்கிட்டு நான் இயேசுவை பார்க்கணும்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு அதிசயப்பட்டு எப்படி இருப்பாரோன்னு சொல்லி அவர் வகை தேடி மரத்து மேலே உட்காந்துருக்கிறாரு. மரத்து மேலே உட்காந்துருக்கிற கீழே போய் நின்று இயேசு சகையுவே என்னை பாருங்க கீழே நட்டுக்கிட்டு இருந்தாரா? அண்ணாந்து பார்த்து சகையுவே என்னை பார்க்கணுன்னு தானே நீ மரத்து மேலே உட்காந்துருக்கிற, என்னை பாரு, என்னை பாரு. ஏசு சொன்னாரா நீ மனம் திரும்பு, நீ பாவியாக இருக்கிற, நீ அநியாயமாக வட்டி வாங்குற, வசூல் வாங்குற அப்படின்னு சொன்னாரா? அப்படி போகிற வழியிலேயே அவர் மனம் திரும்பி சொல்லிட்டாரு, ஆண்டவரே நான் யாரிடத்துலையாவது நாலத்தனையாக வாங்கியிருந்தேன்னு சொன்னால் அவங்களுக்கு நான் கொடுத்துறேன், திருப்பி கொடுத்துறேன், பாதியை கொடுத்துறேன்னு சொல்லி. இயேசுவை பார்த்தால் போதும், வாழ்க்கை மாறும், சூழ்நிலை மாறும். நம்முடைய கஷ்டம் வேதனைன்னு புலம்பிட்டு இருக்கிறோமே, அதை விட்டுட்டு இயேசுவை பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இயேசுவை பார்த்தோம் என்று சொன்னால், அவருடைய பார்வை நம்ம மேலே பட்டுட்டேன்னு சொன்னால் போதுமானது. நிரந்தர முடிவு. யாருக்கோ தெரியல, கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு இயேசுவை பார்க்க சொல்லுகிறார். அன்பான சபை மக்களை, உங்களை குறித்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார். யாருன்னு தெரியல, கொஞ்சம் ஜனமாக தான் வந்திருக்கீங்க. இயேசுவை பார்க்க சொல்கிறார். இன்னைக்கு ஏதோ யாரையோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இயேசுவை பாருங்க. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும்,
மகிமையல்லவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையல்லவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டு வசனமாம் வேலையாலே காக்கப்பட்டேன். இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டு வசனமாம் வேலையாலே காக்கப்பட்டேன். கரை திரையற்ற பரிசுத்தரோடு, கரை திரையற்ற பரிசுத்தரோடு ஏழை நான் பொன்வேதியில் உலாவிடுவேன். ஏழை நான் பொன்வேதியில் உலாவிடுவேன். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். எல்லாரும் சொல்லுவோமா? எல்லாரும் சொல்லுவோமா? வாழ்ந்தால் போதும். எல்லாரும் சொல்லுவோம். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையல்லவரோடு நான் வாழ்ந்தால் போதும். ஆமென். ஹல்லேலூயா. 12 வருஷமா பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, உடல் வியாதிப்பட்டிருக்கிற ஒரு ஸ்திரீ, இயேசுவை நான் தொட்டுட்டேன்னா போதும், இயேசுவை நான் தொட்டுட்டேன்னா போதும். அவங்களுக்கு இருந்த சொத்து ஆஸ்தி அத்தனையை விற்று செலவு பண்ணி பார்த்துட்டாங்க. கொஞ்சம் கூட பிரயோஜனம் கிடையாது, சுகம் கிடைக்கல, விடுதலை கிடைக்கல. அந்த மாதிரி மனசுக்குள்ளே நினச்சது, இயேசுவை நான் தொட்டுட்டேன்னா போதும், இயேசுவை நான் தொட்டு பார்த்துட்டேன்னா போதும், இயேசுவை தொட்டால் போதும்னு சொல்லி அப்படியே வந்தாங்க. இயேசுவனுடைய வஸ்திரத்தை தொட்டாங்க. 12 வருஷமாக இருந்த அந்த கஷ்டம் இயேசுவை தொட்டு அந்த நிமிஷத்தில் அப்படியே ஒரு 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 சிட்டிகை நிமிஷத்தில் அவங்களுடைய வேதனை நீங்கி அவங்க சுகமாயிட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே மாதிரி அன்பானவர்களை, இன்னைக்கு சபைக்கு வந்திருக்கிறீங்க, இயேசுவை தொட்டு பாருங்க, இயேசுவை தொட்டு பாருங்க. அவரை தொட்டுட்டாங்கன்னா அவருடைய பார்வை உங்கள் மேலே பட்டுடுச்சுன்னால் போதும். அந்த அம்மா பார்த்து இயேசு சொன்னார், மகளே சமாதானத்தோடு போ. என்ன சொன்னார்? சமாதானத்தோடு போன்னு சொன்னார். இன்றைக்கி நீங்கள் எப்படி வந்திருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. நீங்கள் போகும்போது ஒரு சமாதானத்தோடு கூட போக போகிறீங்க. ஏன்னா கர்த்தரை பார்த்துட்டு போக போகிறீங்க, இயேசுவை பார்த்துட்டு போக போகிறீங்க, இயேசுவை தொட்டுட்டு பார்க்க போகிறீங்க. இயேசுவனுடைய பார்வை உங்கள் மேலே பட போகிறது. அல்லேலூயா. ஆகாய காலம் என்று முழங்கிடுமோ, ஏழை என்னாவல் என்று தீர்ந்திடுமோ. ஆகாய காலம் என்று முழங்கிடுமோ, ஏழை என்னாவல் என்று தீர்ந்திடுமோ. அப்பா என் கண்ணீரை என்று துடைக்கிறாரோ, அப்பா என் கண்ணீரை என்று துடைக்கிறாரோ. அவளாயேங்கிடுதே என்னுள்ளமே, அவளாயேங்கிடுதே என்னுள்ளமே. பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். என்னுள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே, எந்த நின்பாக்கிய வீட்டை நினைக்கையிலே. என்னுள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே, எந்த நின்பாக்கிய வீட்டை நினைக்கையிலே. அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா. வர்ணிக்க எந்த நாவு போதாதையா, வர்ணிக்க எந்த நாவு போதாதையா.
இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், வாழ்ந்தால் போதும். நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை பார்த்தால் போதும். நமக்கென்று ஒரு வீடு பரலோகத்தில் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நித்தியமான அந்த வீடு. இந்த உலகத்தில் இருக்கிற, இந்த பூமியில் இருக்கிற வீடு இடிஞ்சிரும், அழிஞ்சிரும், என்னென்னமோ ஆகி போயிடும். ஆனால் பரலோகத்திலே உங்களுக்கும் எனக்கும் தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த வீடு என்றைக்கும் நிரந்தரமான பாக்கிய வீடாக இருக்கிறது. அந்த வீட்டில் தான், அதுக்காகத்தான் இன்ப இயேசு ராஜாவை பார்த்தால் போதும், அவரோடு மகிமையிலே நாம் வாழ்ந்தால் போதும், அவருடைய சமூகத்திலே நாம் வாழ்ந்திருப்போம். இந்த பாட்டுத்தாளலை கடைசி பாடலை பாடி இந்த ஆராதனை நாம் நிறைவு செய்யலாம். எத்தனை நல்லவர் நாம் ஆராதிப்பவர் என்று சொல்லி. இயேசு நல்லவரா? இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி பார்க்க வகைத்தேன். இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க, எப்படிப்பட்டவரோன்னு சொல்லி ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வந்திருக்கோம். இயேசு எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர். நல்லவர் என்பதற்கு நீங்களும் நானும் சாட்சியாக இருக்கிறோம். ஆமென். இயேசு நல்லவர் என்று சொல்லி அவரை புகழ்ந்து ஆராதித்து இந்த ஆராதனை நாம் நிறைவு செய்யலாம். இந்த பாடல் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். தெரியலன்னா ஒரு 2வது முறையும் பாடுவோம். தொடர்ந்து சேர்ந்து பாடி இந்த ஆராதனை நிறைவு செய்யலாம். எத்தனை நல்லவர் நம் ஆராதிப்பவர், எத்தனை நல்லவர் நம்மை நடத்துகின்றவர், எத்தனை நல்லவர் நம் ஆராதிப்பவர், எத்தனை நல்லவர் நம்மை நடத்துகின்றவர். நல்லவர் நல்லவர் இயேசு நல்லவர், நல்லவர் நல்லவர் நன்மைகள் செய்பவர், நல்லவர் நல்லவர் இயேசு நல்லவர், நல்லவர் நல்லவர் அன்பு இதயம் கொண்டவர், நல்லவர் நல்லவர் இயேசு நல்லவர், நல்லவர் நல்லவர் நன்மைகள் செய்பவர், நல்லவர் நல்லவர் இயேசு நல்லவர், நல்லவர் நல்லவர் அன்பு இதயம் கொண்டவர். எத்தனை நல்லவர் நம் ஆராதிப்பவர், எத்தனை நல்லவர் நம்மை நடத்துகின்றவர். ஆமென். சங்கீதக்காரர் சொல்லுகிறார், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் மேலே நம்பிக்கை இருந்ததுனால தான் அந்த இடத்துல கூடி இருக்கிறோம். நீங்களும் நானும் தான் பாக்கியவான், வேற யாரும் கிடையாது. ஆமென். கர்த்தர் நல்லவர் என்பதை எப்படி பார்க்கணுமா? ருசிச்சு பார்க்கணுமா? ருசி பார்த்தாதான். சின்ன பிள்ளைங்களாம் அடிக்கடி சாக்லேட் வாங்கி கொடுங்கன்னு அப்பா அம்மாட்ட டார்ச்சர் பண்ணுவாங்க. என்ன அதனுடைய டேஸ்ட் அவங்களுக்கு என்ன இருக்குது? ஒட்டிக்கிச்சு, புரிச்சிக்கிச்சு, ஒட்டிக்கிச்சின்னு அனுபவம் சொல்லுது பாருங்கள். டேஸ்ட்டு எப்படி, சாக்லேட் எப்படி இருக்குன்னு சொல்லி பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. அதனால அந்த டேஸ்ட்டு அவங்க தெரிஞ்சதுனால, நல்லதுன்னு தெரிஞ்சதுனால தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இயேசு நல்லவர் என்பதை நீங்களும் நானும் உணர்ந்து அவரை மகிமைப்படுத்தி ஆராதிப்போம். உம்மை மறந்தேன், உம் அன்பை மறந்தேன், ஆனாலும் என்னை நீர் மறந்திடவே இல்லை. உம்மை மறந்தேன், உம் அன்பை மறந்தேன், ஆனாலும் என்னை வெறுத்திடவே இல்லை. உம்மை எப்படி பாடுவேன், உம்மை எப்படி துதிப்பேன், உம்மை எப்படி பாடுவேன், உம்மை எப்படி துதிப்பேன். என்னதான் வரட்டும் உம்மை மறந்திடவே மாட்டேன், என்னதான் வரட்டும்
உம்மை விலகிடவே மாட்டேன். நல்லவர் நல்லவர் இயேசு நல்லவர், நல்லவர் நல்லவர் அன்பு இதயம் கொண்டவர். எத்தனை நல்லவர் நம் ஆராதிப்பவர், எத்தனை நல்லவர் நம்மை நடத்துகின்றவர். எத்தனை நல்லவர் நம் ஆராதிப்பவர், எத்தனை நல்லவர் நம்மை நடத்துகின்றவர். தாய் போல இல்லை, தந்தை போல இல்லை, அதற்கு மேலாக என்னை நேசிக்கின்றீரே. தாயை போல அல்ல, தந்தை போல இல்லை, அதற்கு மேலாக என்னை நேசிக்கின்றீரே. உம்மை எப்படி பாடுவேன், உம்மை எப்படி துதிப்பேன், உம்மை எப்படி பாடுவேன், உம்மை எப்படி துதிப்பேன். என்னதான் வரட்டும் உம்மை மறந்திடவே மாட்டேன். என்னதான் வரட்டும் உம்மை விலகிடவே மாட்டேன். எத்தனை நல்லவர் நம் ஆராதிப்பவர், எத்தனை நல்லவர் நம்மை நடத்துகின்றவர். எத்தனை நல்லவர் நம் ஆராதிப்பவர், எத்தனை நல்லவர் நம்மை நடத்துகின்றவர். எத்தனை நல்லவர். எல்லாரும் சொல்லுவோம், எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். எத்தனை நல்லவர் நம் ஆராதிப்பவர், எத்தனை நல்லவர் நம்மை நடத்துகின்றவர். எத்தனை நல்லவர் நம் ஆராதிப்பவர், எத்தனை நல்லவர் நம்மை நடத்துகின்றவர். சகல துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரராய் இருக்கிற பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான மலை வேளைக்காக ஸ்தோத்திரம். மட்டுமாய் உடைய சமூகத்தில் நின்று உம்மை துதித்து பாடி மகிமைப்படுத்தி உடைய நாமத்தை உயர்த்தி ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக ஸ்லாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம். தேவனுடைய கிருபை மட்டுமா எங்களை நடத்தினதே தொடர்ந்து நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, சமாதானமாய் ஆசீர்வதித்து நடத்துவீராக. இயேசு ரட்சகர் நாமத்தினால் பிதாவே, ஆமென் ஆமென். உட்காருங்க எல்லாரும். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ பாமுக்கு நன்றி. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறவங்களாம் ஒரு அல்லேலூயா, மன மகிழ்ச்சியா இருக்கிறவங்களாம் ஒரு அல்லேலூயா, தூங்குறவங்களாம் ஒரு அல்லேலூயா. தூங்கலையா? அல்லேலூயா, ஆமேன். எத்தனை நல்லவர் நம்ம வாழ்க்கையில் அவர் இருக்கிறார். ஆமேன். நாம் நன்மை மறந்தாலும், நாம் அவரை மறந்தாலும் அவர் மறப்பதில்லை. ஆமென், அல்லேலூயா. நாமளே அவர் மறந்தாலும் அவர் நம்மளை மறப்பதில்லை. ஆமென், அல்லேலூயா. என்ற நேற்று சொன்னோம், அவர் வந்து தாயின் மார்பு உடையவர். அல்லேலூயா. அவர் தாயை போல நம்மளை தேற்றுகிறவர். தாய் தன் பிள்ளை எப்போதும் என்ன பண்றதில்ல, மறக்கிறதில்ல. ஒருவேளை அவங்களே மறந்தா கூட ஆண்டவர் நம்மளை மறப்பதே இல்லை. ஏன்னா நம் நினைவாவே அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு வேலை என்னன்னா நம் நினைவாவே இருக்கிறார். அல்லேலூயா. அநேக நேரத்தில் நம்ம வேலை செய்யும்போது கூட சில நேரத்தில் பிஸியாக என்ன பண்ணுவோம், நம்ம சாப்பாடு நேரத்தை கூட நம்ம மறந்துட்டு வேலை பண்ணுவோம். நம்மளை மறந்துட்டு கூட சில இடத்துல நம்ம நிற்போம். ஆனாலும் ஆண்டவர் நம்மளை மறக்கிறவர் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் எப்போதும் நம் நினைவாவே இருக்கிறார். காரணம், அவர் தூங்காமலும் உறங்காமலும் இஸ்ரவேலை காக்கிறதே அவருக்கு பிரியமா வேலையாவே இருக்குது. அல்லேலூயா. ஸோ இப்போ நம்ம மத்தியில் இருக்கிற பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க, அவங்க ஒரு பாடல் பாடும்போது கர்த்தருக்கு உதாரணத்துவமாய் நம்முடைய காணிகளை தசம்பாகளை செலுத்தலாம். தேங்க்யூ ஜீசஸ்.
அல்லேலூயா என்று சொல்லுவோம், தேவனுக்கே மகிமை என்று என்றும் சொல்லுவோம். அல்லேலூயா அல்லேலூயா என்றும் சொல்லுவோம், தேவனுக்கே மகிமை என்று என்றும் சொல்லுவோம். ஏந்தி தாங்கி சுமந்தாரே நன்றி சொல்லுவோம், ஏந்தி தாங்கி சுமந்தாரே நன்றி சொல்லுவோம், வியாதியெல்லாம் தப்புவித்தாரே நன்றி சொல்லுவோம், தீமைக்கெல்லாம் தப்புவித்தாரே நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா அல்லேலூயா என்று சொல்லுவோம், தேவனுக்கே மகிமை என்று என்றும் சொல்லுவோம். அல்லேலூயா அல்லேலூயா என்று சொல்லுவோம், தேவனுக்கே மகிமை என்று என்று சொல்லுவோம். வியாதியெல்லாம் நீக்கினாரே நன்றி சொல்லுவோம், வியாதியெல்லாம் நீக்கினாரே நன்றி சொல்லுவோம், கண்ணீரை துடைத்து விட்டார் நன்றி சொல்லுவோம், கண்ணீரை துடைத்து விட்டார் நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா அல்லேலூயா என்று சொல்லுவோம், தேவனுக்கே மகிமை என்று என்றும் சொல்லுவோம். அல்லேலூயா அல்லேலூயா என்றும் சொல்லுவோம், தேவனுக்கே மகிமை என்று என்று சொல்லுவோம். தடைகளை நீக்கினாரே நன்றி சொல்லுவோம், தடைகளை நீக்கினாரே நன்றி சொல்லுவோம், தள்ளாட விடமாட்டார் நன்றி சொல்லுவோம், தள்ளாட விடமாட்டார் நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா அல்லேலூயா என்று சொல்லுவோம், தேவனுக்கே மகிமை என்று என்று சொல்லுவோம். அல்லேலூயா அல்லேலூயா என்று சொல்லுவோம், தேவனுக்கே மகிமை என்று என்று சொல்லுவோம். இம்மட்டும் காத்தாரே நன்றி சொல்லுவோம், இம்மட்டும் காத்தாரே நன்றி சொல்லுவோம், கண்மலை மேல் உயர்த்திடுவார் நன்றி சொல்லுவோம், கண்மலை மேல் உயர்த்திடுவார் நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா அல்லேலூயா என்று சொல்லுவோம், தேவனுக்கே மகிமை என்று என்று சொல்லுவோம். அல்லேலூயா அல்லேலூயா என்று சொல்லுவோம், தேவனுக்கே மகிமை என்று என்று சொல்லுவோம். Thank you. ஹalleluya. நம்ம எல்லாரும் கண்களை மூடி கர்த்தருடைய வார்த்தைக்காகவும் கொடுக்கப்பட்ட காணிக்காகவும் ஜெபம் பண்ணலாம். நம்ம மத்தியில இருக்கிற ஊழியர் ரோஸ்லின் அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. பாஸ்டர். Thank you Lord. Our most loving heavenly gracious Father, thank you Lord for this time, Master, to come over here, Ebenezer Gospel Church. As a media, I came here, Master. I can feel the presence of God in this place, Master God. I pray for Pastor and who is running this church. Adbutaraj is running extremely Adbuta. Okay, like that. We give thanks behalf of him to you, Master God. And also we pray for the church members. Your presence is there with them, and your love they are experiencing, Master God. You are going to bless them and lead them and guide them in their future life, Master God. I pray for the message which is coming through the precious man of God, Master. We pray for him also. Pray for the message, and we pray for all this event, yesterday, today, tomorrow, all the needs you are going to meet, and the material things you are going to bless them, and also they will be testifying your help and your abundance, Master God. We give you glory and honor. In most precious name we pray. Amen. ஹalleluya. ஹalleluya. ஸோ ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வந்துகிற உங்கள் ஒவ்வொருத்தரையும் நாங்கள் வரவேற்கிறோம். எபினேசர் சபையின் மினிஸ்ட்ரி மூலமா உங்களை வரவேற்கிறோம், உங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஹalleluya. கர்த்தர் உங்களை ஏராளமாய் தாராளமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹalleluya. ஸோ புதிய முகத்தை பார்க்க முடிகிறது. சார் எங்கேருந்து வந்துக்கிறீங்க? உங்கள் பேர் என்னங்க சார்? ஸ்கூல் டீச்சர். உங்கள் மூலிமா சார் உங்கள் நேம்?
ஸோ அவங்களை சபையின் சார்பாக கரங்களை தட்டி நம்ம வரவேற்கலாம். அபிஷேக் பிரின்ஸ் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அவங்களையும் கரங்களை தட்டி வரவேற்கலாம். ஓகே, காட் பிளஸ் யூ. ஹல்லேலூயா. இப்போது ஒரு முக்கியமான ஒரு பகுதிக்கு நம்ம வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. என்னை ஆவிக்குரிய வாழ்க்கையில் எனக்கு முன்மாதிரியாக இருந்து, எல்லா விதத்திலும் அவங்க முன்மாதிரியாக இருந்து என்னை ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்த்து பைபிள் காலேஜில் படிக்க வச்சு அநேக ஊழியத்தில் நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்தார். ஹல்லேலூயா. நான் அடிக்கடி ஊழியர்கள் மத்தியில் சொல்லுவது, நீங்கள் பைபிள் காலேஜ் போகலனாலும் பரவாயில்ல, எங்கள் பாஸ்டர்கிட்ட இருந்தாவே நீங்கள் பைபிள் காலேஜ் போன மாரி அர்த்தம்னு சொல்லுவேன். ஹல்லேலூயா. எங்கன்னா போகலன்னா எங்கள் சர்ச்சில் போய் உட்காருங்க, அங்கே தான் இருக்குது மார்க்கொண்டனில், அங்கே போயிட்டு ஒரு 3 மாதம் உட்காந்து விசுவாசியாக உட்காரு போதும் அப்படின்னுவேன். அவங்களாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஹல்லேலூயா. ஸோ நல்ல ஒரு ஊழியர். ஓப்பனாக சொல்கிறேன் ஒரு விஷயத்த, ஊழியம் செய்வர்களுக்கு அவர் உயிரையும் கொடுப்பார், ஊழியம் செய்யாதவர்களை உயிரும் எடுப்பார். ஹல்லேலூயா. இதான் உண்மை. ஹல்லேலூயா. உயிரை செஞ்சுனா அவர் உயிரை கூட கொடுத்துருவாரு. ஆனால் ஊழியம் மட்டும் செய்யல, உயிரை எடுக்கிறதுக்கு தயங்க மாட்டார். ஹல்லேலூயா. அப்படின்னா உண்மையாக ரிட்டலாக குத்துறதில்ல, அவருடைய தோற்றமே நம்மளை சாகடிச்சிடும். ஹல்லேலூயா. உண்மையாக சொல்கிறேன், உள்ளத்தின் ஆழத்துலேருந்து சொல்கிறேன். ஸோ கர்த்தருக்காக வைராக்கியமாக நிற்கிற ஒரு தேவ மனுஷன். ஹல்லேலூயா. என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் சொல்லுவதில் ரொம்ப பெருமையாக இருக்கிறது. நான் ஆரம்பம் முதல் வருஷத்தில் ஒரு கூப்பிடணும், 11 வருஷ கனவுகள். இதான் உண்மை. 11 வருஷமும் இந்த சர்ச் அனிவர்சரியில் ஒவ்வொரு டைமும் நினைப்பது உண்டு, நம்ம பாஸ்டர் மீட் பண்ணி கூப்பிடணும்னு சொல்லி. சபை வளர்ந்த பிறகு தான் கூப்பிடலான்னு நினச்சேன், ஆனால் என்னால் முடியல. அதுக்கு முன்னாடியே கூப்பிட்டேன். நான் விசுவாசிக்கிறேன், இப்போ பாஸ்டர் வந்துட்டு போன பிறகு நிச்சயம் 12ஆம் வருஷத்தில் ஒரு பெரும் பெருகத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். நாம் இடம் கொண்டு பெருக போகிறோம். அவர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து நம்மளை பெருக பண்ணுவார். நாம் இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் மேல இருக்கிற அபிஷேகம் அப்படி கிரியை செய்ய போகிறது. ஹல்லேலூயா. உற்சாகமா நம்மளை கரங்களை தட்டி நம்ம ஆவிக்குரிய தகப்பனை, இந்த சபைக்கு பவுண்டர் அவர் கூட சொல்லலாம். ஹல்லேலூயா. பாஸ்டர் வந்து அடிக்கடி சொல்லுவாங்க, பெங்களூர் பட்டணத்தில் 10ல் ஒரு பங்கு தசம்பாகன்னு சொல்லுவாங்க. நான் அப்பப்போ யோசிப்பது உண்டு, எப்படி இவர் பாஸ்டர் பேசுறாரு. அதாவது உடன் ஊழியராக அவர்கிட்ட இருக்கும்போது, விசுவாசியாக இருக்கும்போது சரி, இவர் எப்படி பேசுறாரு, எப்படி இவர் ஒரு மனுஷன் எப்படி இவ்வளோ ஜனங்களை ரீச் பண்ண முடியும்னு நினைச்சேன். கடந்த நாட்களில் தான் ஆவியானவர் எனக்கு உண்மையாகவே கற்றுக் கொடுத்தார். நான் குளிச்சுட்டு இருக்கும்போது இதை கூட யோசித்துட்டு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி அப்படி குளிச்சுட்டு இருக்கும்போது ஆவியானவர் எனக்குள்ளே பேச தொடங்கினார். டைலெட்டில் அடிக்கடி நிறைய பேசுவார் ஆவியானவர் கிட்ட. ஹல்லேலூயா. அப்போ அவர் ஒரு குணத்தில் ஒரு காரியம் என்னன்னா, ஒன்னே வளர்த்துக்கிறாருல்ல, இப்போ நீ ஓ மூலியமா எவ்வளோ கூட்டத்தை நீ ஆத்மா சேர்க்கிற. அப்போ அந்த மாதிரி எத்தனை ஊழியர் அவர் உருவாக்கி இருப்பார். அப்போ அவங்கவுங்க மூலியமா ஒரு கூட்ட ஆத்மா அறுவடை செய்யும்போது, இதுதான் பெங்களூர் பட்டணத்தில் 10ல் ஒரு பகுதி. ஹல்லேலூயா. அப்போ அவர் உருவாக்கி கொண்டே இருக்கிறார். அப்போ ஒவ்வொரு ஊழியக்காரர் அப்படி போகும்போது அவங்கவுங்க மூலியமா ஒரு 100 இல்லை 1000 அப்படி பெருகும்போது அதுக்குரிய விஷன், அது தரிசனம் நிறைவேறுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இதான் அவருடைய தரிசனம். பாஸ்டருடைய தரிசனம் என்னங்கன்னா, பெங்களூர் பட்டணத்தில் 10ல் ஒரு பங்கு. ஹல்லேலூயா. நமக்கு எப்படின்னா, இந்த சபை சுற்றில் இருக்கிற 10 ஏரியாக்கள் நமக்கு எப்படி தரிசனமோ, அதே மாதிரி பெங்களூர் பட்டணத்தில் 10ல் அவங்களுக்கு ஒரு பகுதி. ஹல்லேலூயா. கட்டாயம் நிறைவேற்றுவார். அவர் அழைத்தவர் உண்மை உள்ளவர், தரிசனம் கொடுத்தவர் உண்மை உள்ளவர். பாஸ்டர் நம்ம தரிசனத்தை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. நம்ம தரிசனம் நிறைவேறும் போது பாஸ்டர் தரிசனமும் நிறைவேறுகிறதா இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஸோ அவங்க நம்ம மத்தியில் பரிசுத்தவான் இருப்பது ரொம்ப சந்தோஷம். இப்போ உற்சாகமாக அவங்களை கரங்களை தட்டி அவங்க மேலே இருக்கிற அபிஷேகத்தை கனப்படுத்தும்படி எல்லாரும் எழுந்து நின்று அவங்களை கரம் தட்டி வரவேற்போம். தேங்க்யூ ஜீசஸ். உட்காருங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ரொம்ப சந்தோஷம் உங்களெலாம் அந்த மாலையில் பார்க்குறது. ஹல்லேலூயா. உயிரை எடுப்பார், உயிரை கொடுப்பார். அவர் சொல்லும்போது என் உயிர் போயிட்டு வந்துச்சு. பழைய ஞாபகத்தெல்லாம் அப்படி கொண்டு வந்தார் பாருங்க. ஒரு 5 நிமிஷத்தில் பழைய ஞாபகத்தெல்லாம் கொண்டு வந்து
நல்ல வேளை போன உயிர் திரும்ப வந்துருச்சு. ஆமேன். ஸோ அற்புதராஜ் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம். ஆரம்ப காலத்திலேருந்து அவர் பைபிள் காலேஜில் கேரளாவில் முதல்ல அனுப்பி, அப்புறம் இங்கே பக்கத்தில் கேல்வின் தியாலஜி காலேஜில் கொஞ்ச நாள் படித்தாப்புல, கொஞ்ச நாள் ஊழியம் கூட இருந்து செஞ்சார். ஆனால் அருமையான இப்படிப்பட்ட நல்ல ஒரு ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்துருப்ப ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி மக்களை அவர் அருமையான மனைவி மேரேஜில் அவங்க நாங்கள் சாலமனைஸ் பண்ணும்போது பார்த்தது. இன்றைக்கி தான் ஆண்டு ஊழியக்காரர் காட்டுறாருன்ட்டு. ஆமேன். அதோடு கூட அவங்களுடைய பையன் அப்பனை விட 2 மடங்கு பெருசாக இருப்பான்னு நினைக்கிறேன். ஆமேன். அப்பாவுக்கு தப்பாமல் பிறந்துக்கிறான். ஸோ கர்த்தர் அந்த மருமையான மகனையும் ஆசீர்வதிக்கணும். ரொம்ப சந்தோஷம். 2 பிள்ளைகள், இன்னொரு பையன். ஓகே, பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு அண்ணன் மாதிரி இருக்கிறாயா? கிரேட். அதோடு கூட அவங்களுடைய அண்ணன் கிறிஸ்துராஜ், ரொம்ப சந்தோஷம். அவங்க பையனை பார்த்தோடனே எனக்கு அண்ணமாயிக்கிறேன் அவன். ஸோ எல்லாம் சின்ன சின்ன வயசில் பார்த்தது குழந்தைங்கள. ஆனால் இப்போ மேரேஜ் ஆகி குழந்தைங்களோடு கூட அவரும் தாத்தாவாயிட்டுருக்கிறாரு. ஆமேன். ஸோ கர்த்தர் ரொம்ப சந்தோஷம். 11 வருஷத்துக்கு அப்புறம் உங்களை எல்லாம் பார்க்கறது. மனைவி இன்றைக்கி வர முடியல கூட, அவங்களும் ஒரு சபை போதகராக இருக்கிறாங்க. எங்களுக்கு 2 சபை, ஒன்று மார்கொண்டகலியில், இன்னொன்று கம்மனகலியில். அதில் அவங்க அங்கே இருக்கிறதுனால அவங்களுக்கு சில ப்ரோக்ராம் முடிஞ்ச நாளைக்கு கர்த்தருக்கு சித்தமாக வருவாங்க. எனக்கு ஒரே மனைவி, 2 பிள்ளைங்க, ஒரு பெண்ணு ஒரு பையன். இப்போ காலேஜ் படிக்கிறான், பெண்ணும் இப்போ வேலை பண்ணிகிட்ருக்கிறா. மார்கொண்டகலியில் இப்படி சபை நடந்து கொண்டு இருக்குது. 1996 சதனேஷா பைபிள் காலேஜ் உங்களுக்கு தெரியும், கொத்தனூரில் இருக்கிற SIBCன்னு ஒரு காலேஜ். அதில் படித்து முடித்த பிறகு கர்த்தர் கொடுத்த ஒரு தரிசனம் புதுரை சொன்ன மாதிரி பெங்களூர் பட்டணத்தில். அப்போ எனக்கு பெங்களூர் பட்டணத்தில் துவக்கத்தில் சபை ஆரம்பிக்கிற இன்ட்ரெஸ்டே கிடையாது. நிறைய சபை இருக்குது, ஆயிரக்கணக்கான சபைகள் இருக்குது. இந்த சபைகள் மத்தியில் இன்னொரு சர்ச்சா இல்லைங்களா? ஸோ ஐ டென்ட் ஹாவ் இன்ட்ரெஸ்ட் இன் தி இனிஷியல் ஸ்டேஜ். அப்போ பைபிள் காலேஜ் முடிச்சு எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்போ நான் மாத்திரம் உட்காந்து ஒரு வாரம் பைபிள் காலேஜ் ரூமில் உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்ருக்கிறேன். நம்ம வேண்டாம், அதை ஆஃப் பண்ணிடுங்க போதும், வேண்டாம் ஆஃப் பண்ணிடுங்க போதும். அப்போ ஒரு வாரம் ஜெபம் பண்ணிட்டுருக்கேன். ஆண்டவரே, இது கடையில் பல இடங்களில் அழைப்புக்கு வந்துச்சு, இங்கே வாங்க அங்கே வாங்கன்னு. ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கும் போது எங்கே போகணும் ஆண்டவரே நீங்கள் சொல்லுங்கன்னு போது தான் அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரத்தில் பவுலுக்கு அப்போஸ்தலர் சொன்னார், அது கர்த்தர், இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு, ஐ ஹவ் மெனி பீப்புள் இன் தி சிட்டி. அதன் மூலமாக பேசினேன். அப்போ எவ்வளோ ஜனங்க ஆண்டவரே? அப்போ ஆண்டவர் சொன்னார், இந்த பட்டணத்தில் 10ல் 1 பகுதி மக்கள் உனக்கு கொடுக்குற தரிசனம், டைத் இன் த பாப்புலேஷன் ஆஃப் த சிட்டி. பணத்தில் தசம பாகம் ஒரு பாகம் இருந்தாலும் மக்கள் தொகையில் தசம பாகம் தான் கர்த்தர் கொடுத்த தரிசனம். ஸோ 1996 அப்படி ஆரம்பித்து ஃப்ரேசர் டவுனில் ஆரம்பித்து மோர் ரோடு, ஃப்ரேசர் டவுன், அப்புறம் கோல்ஸ் ரோடு, கம்மனகலி, ராம்சாம்பாளையம் சுற்றி 9 இடங்களை சுற்றி 10வது இடமா இப்போ மார்கொண்டகலியில் வந்து உட்காந்துருக்கிறோம். ஆமேன். கிட்டத்தட்ட 29, இப்போ 29வது வருஷம். 96லேருந்து இப்போ அடுத்த 2026 வந்துச்சுன்னா 30வது வருஷம். ஸோ 30வது வருஷத்தில் ஒரு பெரிய பில்டிங் ப்ராஜெக்ட்டுக்காக ப்ரேயர் பண்ணிகிட்ருக்குறோம். அதுக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். ஸோ ஆண்டவர் அதில் அந்த பில்டிங் ப்ராஜெக்ட் முடிஞ்சதுன்னா 10ல் 1 பகுதி தானாக வந்து சேர ஆரம்பிச்சிடும். ஆமேன். அதுக்காக தான் ப்ரேயர் பண்ணிகிட்ருக்குறோம். பல கோடி ப்ராஜெக்ட் அது. ஸோ சமூகத்தில் அது முடியாத ஒன்றுமே கிடையாது. மனிதனால் கூடாதது தேவனாலே கூடும். நமக்கு எது பெருசாக தெரியுதோ அது அவருக்கு ஒன்றுமே கிடையாது. ஆமேன். ஸோ அதனால் ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும், இந்த ஊழியத்தை இன்னும் பெருக பண்ணணும். 11வது வருஷத்தில் இன்னும் பல விதங்களில் ஆண்டவர் பெருக்கத்தை கட்டளையிடும். நம்முடைய தேவன் பெருக்கத்தின் தேவன், இட்ஸ் a God of multiplication. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு தரிசனம் கொடுத்தார், வாக்கு தத்துவம், உன்னை அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக போகிறேன். இது எப்போ? அவன் 75 வயசாக இருக்கும்போது. 76, 77, 80, 90, 98 கிட்ட வந்துருச்சு. 99 வருஷம் ஆச்சு. ஆபிரகாமுக்கு ஒரு சந்தேகம், இனி நடக்க போகுதா, இந்த தரிசனம் நிறைவேறுமா, இது ஆகுமா அப்படிங்கும் போது தான் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்கிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அந்த எபிரேய பாஷையில் சொல்கிறோம் எல் ஷடாய், சர்வ வல்லமைன்னா அவர் என்ன சொல்கிறார் ஆண்டவர், ஆபிரகாமே நீ 99 வயசு ஆயிடுச்சுன்னு கவலைப்படுற, உனக்கு பலன் இல்லைன்னு கவலைப்படுற, ஆனால் நான் யார் தெரியுமா, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஓம் பலன் குன்றி போகலாம், என் பலன் குன்றி போகவில்லை. உனசு வயசு ஆகலாம், எனக்கு இன்னும் வயசு ஆகவே இல்லை. உன்னுடைய பலன் குன்றி போனால் உன் பலத்தை வச்சு நீ எடை போடாத, என்னை வச்சு எடை போடு. சில நேரங்களில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்முடைய பிரச்சனைகளை நம்மளை வச்சு எடை போடுறோம். என்னால் முடியுமா,
என்னால் ஆகுமா, என் படிப்பினால் ஆகுமா, அனுபவத்தால் ஆகுமா, நம்ம சூழ்நிலையை வச்சு நம்ம சில காரியங்களை முடிவுக்கு வரோம். ஆனால் ஒவ்வொரு முறையும் நாம் சூழ்நிலையை வச்சு ஒரு கணக்கு போட்டோம்னா சோர்ந்து போயிடுவோம். ஆனால் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, அழைத்தவர் மேலே, அபிஷேகம் பண்ணவர் மேலே, அவரை நோக்கி பார்க்கும்பொழுது நமக்குள்ள ஒரு புது பலன் உண்டாயிருக்கும். அன்று சொல்கிறாரு, கீழே இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் பல மடங்கு உன்னை ஆசீர்வதிப்பேன். அதனால் இந்த இடத்துக்கு வந்த பிறகு ஆக்சுவலி ஒரு முக்கியமான செய்தியை நான் தியானிச்சுட்டு வந்தேன். ஆனால் இங்கே வந்து உட்கார்ந்த போது ஆண்டவர் இந்த செய்தி என்டையர் கம்ப்ளீட்டாக மாற்றி விட்டார். பிரைஸ் தி லார்ட். ஸோ அதை ஒரு தீர்க்கதரிசி செய்தியாக இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பார். குயிக்லி டர்ன் யுவர் பைபிள் தி காஸ்பல் ஆஃப் மேத்யூ சாப்டர் 11 verse 11. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நேரம் திருப்பிக் கொள்ளுங்கள். இங்கே இன்னைக்கு ஒவ்வொரு தனிப்பட்ட விசுவாசிகளுக்கு தேவன் ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை கொடுக்க போகிறார். நாளைக்கு சபைக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தையை கொடுக்க போகிறார். ஆமென். ஸோ டுடே இண்டிவிஜுவல் அண்ட் டுமாரோ த ஹோல் சர்ச். ஸோ இன்னைக்கு ஒரு தனிப்பட்ட மனிதனை குறித்து அந்த இடத்துல படிக்கணும். படிங்க பாபு, மத்தேயு 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பெழுந்தில்லை. ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாக இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாக இருப்பான். மெய்யாகவே சொல்லுகிறேன். இது யாரை குறித்து சொன்னது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு சாதாரண மனிதனை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. இது ஒரு மனிதனை குறித்து சொல்றதில்ல, தெய்வம் மனிதனை குறித்து கொடுக்குற ஒரு சாட்சி. நம்மளை குறித்து பார்த்தீங்கன்னா நிறைய நம்மளை குறித்து 3 விதமான சாட்சிகள். ஒன்று, நாமே கொடுத்த சாட்சி. சில ஆளுகள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நான் யார் தெரியுமா, என் பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா, என் குடும்பம் என்ன தெரியுமா, எங்கள் அப்பா யார் தெரியுமா, இப்படி நம்மை குறித்து நாம் கொடுக்குற சாட்சி. சில நேரங்களில் உங்களை குறித்து நீங்களே கொடுக்குற சாட்சி உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம். ரெண்டாவது, ஜனங்க நம்மை குறித்து கொடுக்குற சாட்சி. ஜனங்க, ஐயோ அவரை மாதிரி யாரும் இல்லைங்க, நீங்கள் நல்லா எல்லாத்தையும் கொடுக்கும்போது, உதவி செய்யும்போது உங்களை போற்றி போற்றி சொல்லுவார்கள். கொஞ்சம் உதவி நிறுத்திட்டீங்கனாக்க உங்களை தூற்றி சொல்லுவார்கள். இது ஜனங்க கொடுக்குற சாட்சி. இதுவும் உண்மையாக இருக்கலாம், பொய்யா இருக்கலாம். ஆனால் நம்முடைய தேவன் உங்களை குறித்து என்னை குறித்து கொடுக்குற சாட்சி தான் உண்மையான ஒரு சாட்சி. அவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல. அவர் பொய் சொல்லி சாட்சி சொல்கிறவர், பொய் சாட்சி சொல்கிறவர் அல்ல. வேதம் சொல்லுது, மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இதயத்தை பார்க்கிறான். ஒரு மனுஷனுடைய இதயத்தை பார்த்து, ஒரு மனுஷியுடைய இதயத்தை பார்த்து, ஒரு சபையினுடைய இதயத்தை பார்த்து, ஒரு சபையினுடைய உண்மையான நிலையை பார்த்து அவர் கொடுக்கிற எப்பயுமே சாட்சி அது உண்மையான ஒரு சாட்சி. இந்த இடத்துல உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது, ஆண்டவரே, நான் திரும்ப சொன்னது போல நான் பேச வந்தது வேற, ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறார், இந்த பகுதியில் இந்த ஒரு சபை ஒரு பெரிய சபையாய் மாறும் என்று சொல்லு. It will be a great church, make a great impact. ஒரு பெரிய சபையாக இருந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக தான் இந்த பகுதியில் தேவன் உங்களை அமர்த்தி வைத்திருக்கிறார். அப்போ இந்த பெரிய சபையாக இருந்து, அது பெரிய சபைன்னா என்ன, அது எப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்? இப்போ அந்த மனிதனை குறித்து பார்க்கணும் பார்த்தீங்களா, ஆண்டவர் சொல்கிறாரு, ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னா உலகத்தில் பெண்களிடத்தில் பிறந்தவர்களில் இதுவரைக்கும் யோவான் ஸ்நானகனை போல பெரியவன் யாருமே இல்லை. No one was greater than this man among those who are born of women. எவ்வளோ பயங்கரமான ஒரு சாட்சி பாருங்களேன். அப்போ நான் யோசித்தேன், இவனை ஒரு சாதாரண மனிதனை குறித்து தேவன் கொடுக்குற சாட்சி. நீங்கள் நான் இல்லை, யாரோ ஒரு மனுஷன் இல்லை, தேவன் கொடுக்குறார். வாட் மேட் காட் டு கிவ் சச் அ பவர்ஃபுல் டெஸ்டிமனி? இப்படி ஒரு சாதாரண மனிதனை குறித்து தேவனே ஒரு சாட்சி கொடுக்குறாருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். காரணம் இல்லாமல் யாரையும் பெரிய ஆள்னு ஆண்டவர் சொல்ல மாட்டார். ஆமென். ஆண்டவர் ஒரு மனுஷனை பார்த்து இவன் பெரியவன் அப்படின்னா அவன் ஏதோ ஒரு காரியத்தில் உண்மையாக இருந்திருக்கிறான், ஏதோ அவன் வாழ்க்கையில் இருக்குது. அப்போ அவன் வாழ்க்கையில் இந்த யோவான் ஸ்நானகன் வாழ்க்கையை பொறுத்து படித்து பார்த்தீங்கன்னா, இவனுக்கு படிப்பு கிடையாது, அவனுக்கு சரியான அவன் சாப்பாடு என்னங்க, வெட்டுக்கிளி காட்டு தேனு, அவன் வாழ்ந்த இடம் வனாந்தரம், அவனுக்குடைய சொந்தங்கள் அதிகமாக கிடையாது, மக்களோட தொடர்பு கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு மனிதன் ஃப்ளைட்டில் போனது கிடையாது, காரில் போனது கிடையாது, நல்ல ஒரு ட்ரெஸ்ஸு போடுறது கிடையாது, நம்மள மாதிரி நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்றது கிடையாது, இல்லைங்களா? இப்படி ஒரு சாதாரண மனிதனை குறித்து ஆண்டவர் இவன் ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களை இவன் தான் பெரிய ஆளுன்னு சொல்கிறாருன்னா ஏதோ சம்திங் அங்கே இருக்குது. ஒரு 3 காரியத்தை சொல்கிறோம், இன்றைக்கி தியானிக்க போகிறோம். இந்த 3 காரியத்தை நீங்கள் எபனேசர் காஸ்பல் சர்ச் ஊழியக்காரரும்
ஒவ்வொரு தனிப்பட்ட விசுவாசிங்க உட்கார்ந்துருக்கிற ஒவ்வொரு சகோதரன் சகோதரியும் இந்த 3 நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்களும் பெரிய ஆள் ஆவீங்க, உங்கள் சபையும் பெரிய சபையாகும். நீங்களும் பெரிய காரியங்களை செய்வீங்க, சபையை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். முதல்ல இந்த மனிதனை குறித்து ஆண்டவர் இவன் பெரியவன் சொன்னதுக்கு முதல் காரணம் லூக்காவின் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 80ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். Gospel of Luke chapter 1 and verse 80, லாஸ்ட் verse. லூக்கா 1ஆம் அதிகாரம் 80ஆம் வசனத்தை குயிக்காக படிங்க பார்ப்போம். இவனை குறித்து ஆவியானவர் மிக முக்கியமான ஒரு காரியத்தை அங்கே எழுதி வைத்திருக்கிறார். லூக்கா 1ஆம் அதிகாரம் 80ஆம் வசனம் கடைசி வசனம். அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்தரங்களில் இருந்தான். அல்லேலூயா. எந்த பிள்ளைங்க? யோவான் ஸ்தானகன் என்ற பிள்ளை. இப்போ யோவான் ஸ்தானகனை குறித்து ஏசு சொன்னார் இல்லைங்களா, ஸ்ரீகளிடத்தில் பிறந்தவர்களில் இவனை பார்க்கலும் பெரியவன் ஒருவன் எழும்பிருந்தில்லை. அப்போ அந்த பிள்ளை அவனுடைய ஆரம்ப காலத்தை குறித்து ஆவியானவர் இந்த வசனத்தில் அழகாக எழுதி வைத்திருக்கிறார். அந்த பிள்ளை வளர்ந்து, எதில் வளர்ந்து? சரீரத்தில் வளர்ந்தது மட்டுமல்ல, அவன் ஆவியில பலனடைந்து, he becomes strong in the spirit. ஆவியில பலன் வளர்ந்து அவன் என்ன பண்ணான்? இஸ்ரவேல் மக்களுக்கு தன்னை காண்பிக்கிற வரைக்கும், வெளியில் வந்து ஊழியர் செய்கிற வரைக்கும், மக்கள் மத்தியில் வந்து முகத்தை காட்டுற வரைக்கும் எங்கே இருந்தானுங்களாம்? வனாந்தரத்தில் இருந்தான். இன்னைக்கு நீங்கள் பெரிய ஆளாக ஆகணும், கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்யணும்னா இந்த முதல் காரியம், யோவான் எதில் பெரியவனாக இருந்தான்? தன்னை ஆயத்தப்படுத்துவதில் அவன் பெரியவனாக இருந்தான். He was great in his self preparation. தன்னை அவன் ஆயத்தப்படுத்துவதில். கடவுள் ஒரு மனிதனை பெரிய ஆளாக ஆக்கணும்னா, அவனை கொண்டு பெரிய காரியங்களை செய்யணும்னா, அவன் தன்னை தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து கர்த்தரோடு அவனுக்கும் தேவனுக்கு இடையில் இருக்கிற உறவில் அவன் பெரியவனாக இருக்கணும். ஆமென். ஒவ்வொருத்துக்கும் நம்ம 2 ஊழியம் இருக்குது. ஒன்று ஆண்டவருக்கு முதல்ல ஊழியம், ரெண்டாவது ஆண்டவருக்காக ரெண்டாவது ஊழியம். ஃபர்ஸ்ட் மினிஸ்ட்ரி டு காட், செகண்ட் மினிஸ்ட்ரி ஃபார் காட். முதல் ஊழியம் யாருக்குங்க? அவருக்கு அவரோடு. சீசர்கள் இயேசு 12 பேர் அழைத்த போது நீங்கள் மார்க்கு சுவிசேஷத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல அவர்கள் அவரோடு கூட இருக்கும்படி அழைச்சார். ரெண்டாவது தான் வெளியில் போய் பேயை ஓட்டுறது, பிசாசை ஓட்டுறது, பிரசங்கம் பண்ணுறது, அற்புதம் செய்கிறது, பாட்டு பாடுறது, இதெல்லாம் ரெண்டாவது. அதெல்லாம் அவருக்காக. முதல் ஊழியம் அவருக்கு. அப்போ யோவான் ஸ்தானனை குறித்து பைபிள் சொல்லுது, அந்த மனிதன் வனாந்தரத்தில் தேவனோடு சஞ்சரித்தான், தேவனோடு உறவாடினான், தேவனோடு ஐக்கியப்பட்டான். இன்னொரு வார்த்தையில் சொன்னான், தேவனும் அவனும் ஒன்றானார்கள். அதனால தான் ஆவியில் பலன் அடைந்தான். நீங்கள் நிறைய விசுவாசிங்க நம்ம சரீரத்தில் பலத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். நல்லது, ஜிம்முக்கு போகிறோம், வாக் பண்ணுறோம், ஃபுட் டயட் எடுக்கிறோம் இல்லைங்களா, கரெக்டான நேரத்துக்கு எதை சாப்பிட்ணுன்னு சொல்கிறோம், ரொம்ப சந்தோஷம், அதை செய்யணும். ஆனால் ஒரு சரீரத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறத விட நம்ம ஆவிக்கு மிக 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 முக்கியமான ஒரு நேரத்தை கொடுக்குவேன். உங்கள் ஆவியில் நீங்கள் பலனடையணும், உங்கள் ஆவியில் நீங்கள் உற்சாகம் அடையணும், உங்கள் ஆவியில் ஒரு பெரிய மனுஷன் நீங்கள் உயரணும். அப்போ தான் அது ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முடியும். அங்கே சொல்லுது வனாந்தரத்தில் இருந்தானுங்களாம். எத்தனை வருஷம் வனாந்தரத்தில் இருந்தான் தெரியுங்களா? 30 வருஷ காலங்கள் அவன் வனாந்தரத்தில் இருந்தான். யோவான் எத்தனை வருஷம்? 30 வருஷம், 30 years வனாந்தரத்தில் வெட்டுக்கிளியை சாப்பிட்டு காட்டு தேனை உண்டு அவன் தேவனோடு சஞ்சரித்து 30 வருஷம் ஜெபம், 30 வருஷம் தேவனோடு ஐக்கியம், 30 வருஷம் தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கை. ஆமென். ஆனால் அவன் ஊழியம் செஞ்சது எவ்வளோ நாள் தெரியுங்களா? 6 மாதம். அல்லேலூயா. விளங்கினவங்கள ஒரு ஆமென். 6 மாதம் ஊழியத்துக்கு 30 வருஷம் ஜெபம். இதை நம்ம ஏசப்பா எடுத்துங்களேன். ஏசப்பா ஊழியம் செய்தது 3.5 வருஷம். அந்த கடைசி 1/2 வருஷம் பாடு மரணங்களே போயிடுச்சு. அவர் உண்மையாக ஊழியம் செய்து 3 வருஷம். ஆனால் 30 வயசில் தான் ஊழியத்தை ஆரம்பித்தார். இந்த 30 வருஷம் என்ன பண்ணார்? 30 வருஷம் ஜெபம் பண்ணிட்டு தான் இருந்தார் பிதாவோடு கூட. இப்படி சொல்லலாம், 1 வருஷம் ஊழியத்துக்கு 10 வருஷம் ஜெபம், 2 வருஷம் ஊழியத்துக்கு 20 வருஷம் ஜெபம், 3 வருஷம் ஊழியத்துக்கு 30 வருஷம் ஜெபம்,
30 வயதில் இயேசு ஞானஸ்நானம் எடுத்தார், ஊழியத்தை ஆரம்பித்தார், 40 நாள் உபவாசம் பண்ணினார். வேதம் சொல்லுது, அந்த உபவாசத்துக்கு பிறகு அவர் ஆவியில பலனடைந்தவராய் கலிலேயாவுக்கு புறப்பட்டு போனார். அவருடைய பேர், புகழ், கீர்த்தி பரவ ஆரம்பித்தது. கர்த்தர் அநேக அற்புத அடையாளங்களை அவர் செய்ய ஆரம்பித்தார். அப்போ 1 வருஷம் ஊழியத்துக்கு 10 வருஷம் ஜெபம்னா, என் வாழ்க்கையில் நான் கற்றுக் கொடுத்தேன் தெரியுங்களா? 1 மணி நேரம் நான் பிரசங்கம் பண்ணுறேன்னா 10 மணி நேரம் ஜெபம் பண்ணணும். ஒருவேளை நான் 1 மணி நேரம் நான் பிரசங்கம் பண்ணுறேன், அப்போ 10 மணி நேரம் என்னால் பண்ண முடியலன்னா எனக்காக 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுற 10 பேர் ஜெபம் பண்ணணும். பிரைஸ் தி லார்ட். சர்பூராஜ் முதல்ல இதை செய்யணும். ஒன்று நீங்கள் 10 மணி நேரம் ஜெபம் பண்ணணும், இல்லை உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரம் ஜெபிக்கிற 10 பேர் எழுப்பணும். அப்போ நீங்களும் பெரிய ஆள், சபையும் பெரிய சபையமாக. ஆமென், ஹல்லேலூயா. எங்கள் சபையில் இன்டர்செசரி டீம்னு ஒன்று வச்சுருக்கிறோம், பரிந்து பேசுகிற குழு. அதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 12 பேர். ஏன் 12 பேர்னா, அந்த 2 பேர் அப்பப்போ எங்கேயாவது கோட்டை விட்டால் கூட அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக என்ன பண்ணு, ஏன்னா 10 பேர் வச்சோம்னா அதில் யாராவது ஒரு ஆள் கோட்டை விட்டு தூங்கிட்டான்னு வச்சிங்களேன், அங்கே எங்கேயாவது என்ன பண்ண சாத்தான் பொழுதுருவான். அதனால் என்ன பண்ண, 12 பேர் ஏற்படுத்தி டெய்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் ஜெபம் 1 மணி நேரம். ஹல்லேலூயா. இப்போயும் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன், போகிறேன் ஜெபம் பண்ணுங்க 10 பேர். ஆமென். நீங்கள் நல்லா கவனிங்க, ஒரு மனிதன் ஆண்டவருக்காக பெரிய காரியங்கள் செய்கிறது சாதாரணம் கிடையாது. சாப்பிட்டு தூங்குற ஆட்களை வச்சு ஆண்டவர் எதுவும் செய்ய மாட்டார். சும்மா அந்த கடமைக்காக ஜெபம். இன்றைக்கி நிறைய விசுவாசி ஜெபம் எப்படி தெரியுங்களா? 3 நேரம் ஜெபம் பண்ண. 1 சாப்பிட்ற நேரம், 2வது வேலைக்கு போகும்போது, 3வது தூங்கும்போது. கர்த்தாவே இந்த ஆகாரத்தை ஆசீர்வதியும், முடிஞ்சு போச்சு. 2வது வேலைக்கு போகும்போது, கர்த்தாவே கூட வாங்க, நான் போகிற இடமெல்லாம் கூட இருந்து உதவி செய்யுங்க. 4வது படுக்க போகும்போது, ஆண்டவரே நல்ல நித்திரையை கொடுங்க, அப்போ தான் கெட்ட சொப்பனமாக வர நினைக்கிறாரு. இதை தவிர வேறு இது எத்தனை வருஷம்? 10 வருஷமாக விசுவாசியாக இருப்பான். 10 நிமிஷம் தான் ஜெபம் பண்ணுவான். 20 வருஷம் விசுவாசியாக இருப்பாங்க, 5 நிமிஷத்துக்கு மேலே. அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் நல்லா கவனிங்க. யோவான் ஸ்நானனை கொடுத்து படித்தோம். ஏன் இயேசு அவனை ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் பெரிய ஆளுன்னு சொன்னால், அவன் பெரிய படிப்பில் பெரிய ஆள் இல்லை, பதவியில் பெரிய ஆள் இல்லை, பெரிய பெரிய பட்டங்களை வாங்கலை, பெரிய பெரிய ஆட்களோடு தொடர்பு இல்லை, பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை. அவன் செய்ததெல்லாம் பெரிய தேவனோடு அதிக தொடர்பு வைத்திருந்ததுனால ஆண்டவர் சொல்கிறார், இவன் தான் பெரிய ஆள். உங்களுக்கு ஒரு சின்ன சீக்கிரம் சொல்லட்டுங்களா? ஆண்டவர் ஒரு மனிதனை உருவாக்குவதற்கு பல வருஷங்கள் எடுக்கிறார். உபயோகப்படுத்துவதற்கு சில நாட்களே போதும். இந்த மரம் வெட்டுற ஆட்களை பார்த்துருங்க, காட்டில் மரம் வெட்டுற ஆட்கள், வுட் ஹட்டர்ஸ், அவங்கள பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்களாம், பெரிய மரமாக இருக்குது, அந்த மரத்தை வெட்டுறதுக்கு முன்பாக அந்த அறம் இருக்குது பாருங்கள், அந்த அறத்தை பல மாதங்கள் எடுத்து ஷார்ப் பண்ணுவாங்களாம். நல்லா ஷார்ப் பண்ணி முதல் நாள், 2வது நாள், 3வது நாள், அப்படி பல மாதங்கள் அதை ஷார்ப் பண்ணி கூர்மையாக்கி அதை கொண்டு போய் அந்த அறம் அல்லது அந்த அறம் ரொம்ப கூர்மையாக இருக்கும்போது, எவ்வளோ பெரிய மரமாக இருக்கட்டும், ஒரு சில நிமிஷத்தில் வெட்டி கிளை சாய்ச்ச ஆரம்பிச்சிடும். இதுதான் நம்ம வாழ்க்கை. கூர்மையான விசுவாசிகளா, கூர்மையான சபையா வச்சாவே வெட்டணும். ஆமென். வாயை திறந்து ஜெபம் பண்ணாவே சாத்தானுடைய கோட்டையில் ஒட்டையணும். அப்போ ஒரு மனிதன், திரும்ப சொல்கிறேன், ஒரு மனிதனை ஆண்டு உருவாக்குவதற்கு தான் பல வருஷங்கள், உபயோகப்படுத்துவது சில நாட்கள் போதும். யோவான் ஸ்நானனை 30 வருஷம் உருவாக்குனார், 6 மாதத்தில் செய்து முடிக்க வேண்டியதை செஞ்சு முடித்தார். எல்லாம் பைபிள் எடுத்துங்க, அத்தனை தேவனுக்காக பெரிய காரியங்கள் செய்தவர்கள். மோசே எடுத்துங்க, பழைய ஏற்பாட்டில் மோசே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 40 வருட காலங்கள். ஆக்சுவலி நீங்கள் பைபிளை பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமுக்கு கடவுள் சொன்னார், உன்னுடைய ஜனம் எகிப்தில் எத்தனை வருஷம் அடிமைகளாக இருப்பாங்க? 400 வருஷம். ஆனால் எத்தனை வருஷம் அடிமைகளாக இருந்தாங்க? 430 வருஷம். அப்போ தேவன் போய் சொன்னாரா? தேவன் ஏதாவது தப்பு பண்ணிட்டாரா? இல்லை எங்கே கோளாறு நடந்துச்சு? 40 வருஷத்தில் தலைவனாக ஆக வேண்டிய மோசே என்ன பண்ணான்? கொலைகாரனாக மாறினான். தலைவனாக மாற வேண்டியவன் கொலைகாரனாக மாறினான். ஒரு எகிப்தினை போட்டு தள்ளனான். ஒரு எகிப்தியனுக்கு இஸ்ரவேலுக்கு சண்டை நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா? பார்த்தான், இவன் எங்கால நீ அடிக்கிறியா? எடுத்தான் கத்தியை, ஒரே போட்டான். அவன் நினச்சான், கத்தியை போட்டால் நம்ம பலத்தை காட்டினா பெரிய ஆள் ஆயிடலாம், தலைவன் ஆயிடலாம், ஜனங்கள் நம்மளை தலைவரை ஏற்றுக்கொள்வாங்க. ஆண்டவர் பார்த்தாரு, ஒரு ஆளை இவன் இப்பயே போட்டு தள்ளுறான்னா, ஏன் ஜனம், இஸ்ரவேல் ஜனங்க வேறு மோசமான ஜனங்க, வணங்கா கழுத்துள்ள ஜனங்க, முறுமுறுக்கிற ஜனங்க,
எல்லாத்துக்கும் சண்டை போடுற ஜனங்க. இந்த 6 லட்சம் பேர் இவன் கையில் கொடுத்தா ஒரே நாளில் 6 லட்சத்தையும் காலி பண்ணாலும் பண்ணிடுவான். ஆகவே இவன் என்ன பண்ணணும், முதல்ல இவனை சரி பண்ணணும். ஜனங்களை வெளியில் கொண்டு போகிறதுக்கு இவனை சரி பண்ணு சொல்லி 40 வயதில் தலைவனாக வேண்டிய அவன் வனாந்தரத்துக்கு ஓட வச்சாரு. வனாந்தரத்தில் வருன்னு வருத்தாரு. 80 வயசு ஆகி போச்சு. ஆனால் ஒன்று ஆண்டவர் சொல்கிறார், இப்போ வா, இப்போ வா. அவன் சொல்கிறான், நான் வரமாட்டேன், எனக்கு திக்குவாயி மந்தனாவு. ஆக்சுவலி பைபிளில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் ஸ்தேவான் மோசையை குறித்து வாக்கு சொல்லுமா சொல்கிறான், அவன் வாக்கில் வல்லவன். அவனுக்கு திக்குவாய் கிடையாது. ஆக்சுவலி பயத்தில் சொல்கிறது, அது பயத்தில் சொல்கிறது இல்லைங்களா. ஆண்டவரே எனக்கு பேச தெரியாது, வேறு யாராவது அனுப்புங்க, எனக்கு ஒன்றும் பண்ண தெரியாது, வேறு யாராவது அனுப்புங்க. நான் ஒரு சத்தியத்தை உங்களுக்கு சொல்லட்டுங்களா, நம்மளால் எப்போ முடியாதுன்ற ஒரு நிலைக்கு வர்றோமோ அப்போ தான் ஆண்டு சொல்கிறார், இப்போ தான் முடியும். நாம் எப்போ ஒரு முடிவுக்கு வருகிறோமோ அப்போ தான் அவர் ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. எப்போ நாம் இவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, வயசு போச்சு, இனிமேல் பேச முடியாது, பாட முடியாது, ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நம்ம ஒரு முடிவுக்கு வரும்போது நம்ம மாம்சத்தில் பலமே என்ன பண்ண முயற்சி பண்ணி, நிறைய முயற்சி பண்ணி ஒன்றுமே நடக்கலைன்னு ஒரு நிலைக்கு வரும்போது தான் ஆண்டு சொல்கிறார், இப்போ தான் ஏன் ஆட்டம் ஆரம்பமாகுது. மோசே சொன்னார், வாப்பா 80 வயசு, உன்னை 40 வயசில் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த வயசில் உனக்கு ஒன்று செய்ய போகிறேன், அடுத்த 40 வருடம். அப்போ நல்லா கவனிங்க, ஒரு மனிதனை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்வதற்கு முன்பாக அவன் ஆவியில், அவன் ஆத்மாவில், அவன் உள்ளான மனுஷனில் அவன் பலனாக இருந்தால் தான் அவன் ஜனங்கள் நடத்த முடியும், ஆத்மாக்கள் ஆதாயம் பண்ண முடியும், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியும், பெரிய சபையை கொடுக்க முடியும், பெரிய பெரிய பொறுப்புகளை கொடுக்க முடியும். நாம் ஆவியில் பலவீனம் உள்ளவர்களா சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் சோர்ந்து போய் தளர்ந்து போயிருக்கோம்னா நம்மளை நம்பி தேவன் பெரிய காரியங்களை கொடுக்க முடியாது. ஆமென், கொடுக்க முடியாது. நல்லா அங்கே தொடர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தீங்கன்னா, யோவான் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது 400 வருஷம் செத்துப்போன ஒரு தேசம், மறண்டு போன ஒரு தேசம். மல்கியா புஸ்தகத்துக்கும் மத்தேயு புஸ்தகத்துக்கு இடையில் 400 வருஷ காலங்கள் இருண்ட காலங்கள். தேவாலயம் கிடையாது, தீர்க்கதரிசிகள் கிடையாது, ராஜாக்கள் கிடையாது. இட் வாஸ் a silent year, அமைதியான ஒரு காலம். 400 வருஷத்துக்கு பிறகு, ஒரு பெரிய இருண்ட அமைதியான காலத்துக்கு பிறகு இவன் வர்றான், செத்து போன தேசத்தை அசைக்க ஆரம்பித்தான். ஏன்? அவன் ஆவியில் பலனாக இருந்தான். அவன் ஆவியில் பலன் அடைந்ததுனால தான் செத்து போன தேசத்தை அவனால் உயிர்ப்பிக்க முடிந்தது. ஏன் சொன்னார், குருடனுக்கு வழிகாட்ட முடியாது. நீங்களே பலவீனமாக இருக்கும்போது எப்படி வழிகாட்ட முடியும்? பாலியாங்க வச்சவங்களுக்கு தெரியும், உலகத்தில் பெரிய ஊழியக்காரர், பெரிய சபையை வச்சுருந்தவர். அவருடைய பயோகிராஃபி நான் படிச்சுட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் அவர் ஜெபம் பண்ணுறாராம். இப்போ உயிரோடு இல்லை, 10 மணி நேரம் ஜெபம் பண்ணுவாராம். அப்போ அவர் ஒருத்தர் கேட்டிருக்காரு, சார் உங்களால் எப்படி 8 லட்சம் மக்கள் இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் காக்கணும், பார்க்கணும், இவங்க தேவைகள்லாம் சந்திக்கணும், எப்படி உங்களால் 10 மணி நேரம் ஜெபம் பண்ண முடியுது? அப்போ அவர் சொன்னாராம், நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த 8 லட்சம் மக்கள், நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு 8 லட்சம் பிரச்சனை. இந்த 8 லட்சம் பிரச்சனையை நான் தீர்க்கணும்னு சொன்னால் நான் 10 மணி நேரம் ஜெபம் பண்ணால் தான் முடியும். ஆமாம். ஒரு முறை பென்னிகின் கொரியாவுக்கு போயிருந்தப்ப பாலியாங்குச்சிட்ட கேட்டாராம், வாட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் யுவர் சர்ச் க்ரோத்? உன் சபை வளர்றதுக்கு பெரிய காரணம் என்ன? அப்போ பாலியாங்குச்ச பென்னிகனை பார்த்து சொன்னாராம், யூ அமெரிக்கன் ப்ரீச் மோர், வி கொரியன் ப்ரே மோர். நீங்கள் அமெரிக்காவில் என்ன பண்ணுறீங்க? நிறைய பிரசங்கம் பண்ணுறீங்க, நாங்கள் கொரியாவில் நிறைய பிரார்த்தனை பண்ணுறோம், அதனால தான் சபை வளர்ந்துக்கிட்டே இருக்குது. ஜெபிக்கிற சபை வளரும், ஜெபிக்கிற விசுவாசி வளருவார்கள், ஜெபிக்கிற விசுவாசி குடும்பம் செழிக்க ஆரம்பிக்கும். ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளையை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை கண்டிப்பாக செய்வார். அல்லேலூயா. நான் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுறது பெருசாக இருக்கும். எப்பா 1 மணி நேரம் அப்படி வாட்சை பார்த்துட்டே சோத்திரம் 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 சோத்திரம், அதுக்கப்புறம் போகிற மாதிரியே தெரியாது. கொஞ்ச நேரம் கழிச்சு ஆத்திரம் வந்துடும். அப்புறம் ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு பதிலாக இது எப்படா முடியும்னு சொல்லிட்டு கண்ணை மூடி என்ன பண்ண அடுத்து முடிச்சு போயிடுவேன். ஆனால் நான் ஒரு ஆண்டுக்குள்ளே வளர ஊழியங்களில் பல பொறுப்புகளை கொடுக்க ஜபங்களுக்கு டைம் இல்லாத போயிடும். பைபிள் காலேஜில் டீச் பண்ணிகிட்டு இருக்கிறேன், பல பைபிள் காலேஜில் டீச்சிங் போவேன், சபையை பார்க்கணும், குடும்பத்தை பார்க்கணும், பல ஊழியங்கள் இருக்க இந்த ஜப வாழ்க்கையில் பிசாசு கை வைக்க ஆரம்பித்தான். அப்போ தான் தெரிஞ்சது சபைகளுடைய வளர்ச்சி கம்மியாக ஆரம்பித்தது. எனக்குள்ளே ஒரு வறண்ட நிலைமை காண ஆரம்பிச்சது. கமநகலிலிருந்து மார்கொண்டகலுக்கு மூவ் ஆகும்போது நிறைய ஒரு பெரிய ஒரு பிரேக் டவுன் தான் சொல்ல முடியும் ஊழியத்தில். அப்போ ஆண்டு சொன்னார்,
நீ எனக்காக செய்வது முதல்ல, ரெண்டாவது என் கூட இருக்கிறது நம்பர் 1. நீ என் கூட இரு, என் சமூகத்தில் காத்துரு. 1 மணி நேரத்தை 3 மணி நேரமாக மாற்றினேன். 1 மணி நேரம் ஜெபத்தை 3 மணி நேரமாக, காலைல 5 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் 3 மணி நேரம் மாற்ற ஆரம்பித்தேன். அந்த மாற்ற ஆரம்பித்த பிறகு தான் மாறுகொண்ட கலையில் 3 ஆராதனை ஆரம்பிக்க கர்த்தர் உதவி செய்தார். நீ கன்னட ஆராதனை, தமிழ் ஆராதனை, ஆங்கில ஆராதனை 3, இப்போ ரீசெண்டாக இந்தி ஆரம்பிக்க உதவி செய்திருக்கிறார் ஆண்டவர் ஈவினிங்கில். இன்னும் வர நாட்களில் மலையாளம், தெலுங்கெல்லாம் பிளான் பண்ணிகிட்டு இருக்கணும். ஏன்னா பெங்களூரில் 10ல் ஒரு பகுதின்னு எல்லா லாங்குவேஜிலும் நம்ம ஆராதனை இருக்கணும், இல்லைன்னு என்ன பண்ண முடியாது. அப்போ நம்ம ஜெப நேரம் அதிகமாக தேவனோடு நேரத்தை செலவு பண்ண நம்மை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். மார்ட்டின் லூத்தர் உங்களுக்கு தெரியும், கத்தோலிக்க திரு சபையிலிருந்து ப்ராட்டஸ்டன்ட் ரிஃபார்மேஷன் கொண்டு வந்து அவர் தான். அவர் சொல்கிறாரு, when I have more problems I pray more. நீ எவ்வளோ எனக்கு அதிகமான பிரச்சனை இருக்கும்போது நான் அதிகமாக ஜெபிக்கிறேன். நான் அதிகமாக ஜெபிக்கும் பொழுது பிரச்சனை குறைய ஆரம்பிக்குது. இன்றைக்கி நிறைய விசுவாசியுடைய பிரச்சனை என்னென்னா, நீங்கள் ஏன் நிறைய ஜெபம் பண்ண மாட்டேங்கிறீங்க? நிறைய பிரச்சனை பிரதர். ஐயோ ஐயா, நிறைய போராட்டம், குடும்பத்தில் பிரச்சனை, தனிப்பட்ட வாழ்க்கையில் பிரச்சனை, பண பிரச்சனை, எழுத்து பிரச்சனை. அதனால் எங்கே ஜெபம் பண்ண முடியல? நம்ம நிலைமை என்ன? நிறைய பிரச்சனை வரும்போது குறைவாக ஜெபம் பண்ணுறோம். அதான் சாத்தானுடைய ட்ரிக். நல்லா கவனிங்க. நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த இடத்துல வந்திருக்க ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட விதத்தில் எப்போ பிரச்சனை அதிகமாகுதோ பிரார்த்தனை அதிகமாகுங்க. பிரார்த்தனை அதிகமாக 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 பிரச்சனை குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் பிரார்த்தனை குறைய 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 பிரச்சனை அதிகமாகிட்டு தான் இருக்கும். இந்த பிரச்சனை அதிகமாகவும் நீங்கள் மண்டை போட்டு குழப்பிக்கூடாது. எங்கே ஓடலாம், என்ன பண்ணலாம்? முதல்ல ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் பெரிய காரியங்களை செய்யணும், பெரிய ஆளாக இருக்கணும். இந்த இடத்துல ஒரு பெரிய சபையாவது உருவாகி பெரிய மாற்றங்களை செய்யணுன்னா தேவனோடு அதிகமாக செபிக்கிற ஆவியில் பலனடைகிற ஒரு சபையாய். நம்முடைய பிஜே சபையில் அற்புதராஜ் தெரியும் எனக்கு, 2015 2015 100 நாள்னு ஒரு ஜெபத்தை ஆரம்பித்தோம். அதுக்கு முன்னாடி 21 நாள் ஜெபம், 40 நாள் ஜெபம், அப்படி தான் ஓடிட்டு இருந்துச்சு அப்படி. ஆனால் 2015 கமனையில் இருக்கும்போது ஆண்டு சொன்னார், 100 நாள் ஜெபத்தை ஆரம்பி, உன் ஜனங்க ஆவியில் பலனடை, நீ பலனடை. அந்த 2015 இன்னைக்கு 2025 இப்போ தான் முடித்தோம், நவம்பர் 24 இது வரைக்கும் 10 வருஷம் 100 நாள் ஜெபத்தை செய்துட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு வருஷமும் அந்த 100 நாள் ஜெபம் முடிந்த பிறகு ஒரு பெரிய வளர்ச்சியை நாங்கள் பார்த்துருக்குறோம். ஆமென். பெருக்கத்தை பார்த்துருக்குறோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சபை மட்டும்தான் நடத்தணும். இப்போ இந்த வருஷம் ஆண்டு சொல்ல கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்குமே, நீ ஜெபிக்க ஜெபிக்க விசாலமாக்குமே. இந்த வருஷம் பைபிள் காலேஜ் நாங்களே சொந்தமாக இன்ஸ்டியூட் ஆஃப் பிப்ளிக்கல் ஸ்டடீஸ்னு ஆரம்பித்தோம். அதோடு கூட ஃபவுண்டேஷன், பிளஸிங் குளோபல் ஃபவுண்டேஷன் சொல்லி அது ஒரு ஆரம்பிக்க ஆண்டு உதவி செஞ்சார். இந்த ஊழியத்தினுடைய பெருக்கத்திற்கெல்லாம் ஒரே ஒரு வழி, ஜெபம், பிரார்த்தனை. ஒருவேளை அந்த உட்கார்ந்துருக்க நீங்கள் நிறைய பேர் நிறைய பிரச்சனை சந்திச்சுட்டு இருக்கலாம். ஆவியானவர் தெளிவாக சொல்கிறார், உன் பிரார்த்தனை அதிகமாக என்கிட்ட வா, என்கிட்ட வா, கம் நியர், என் கிட்ட 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 வா. சாத்தான் தூர போக ஆரம்பிச்சிடுவான், பிரச்சனை தூர போக ஆரம்பிச்சிடும், இந்த நெருக்கங்கள் தூர போக ஆரம்பிச்சிடும். அவரை நெருங்க 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 மற்ற நெருக்கங்களெல்லாம் தூர போக ஆரம்பிச்சிடும். அதனால தான் ஆண்டு சொன்னார், இவன் தான் பெண்களிடத்தில் பிறந்தவர்களில் பெரிய ஆள். இது ஒன்று தானா? ரெண்டாவது, இவன் தன்னை மட்டும் ஆயத்தப்படுத்தலை. ரெண்டாவது லூக்காவின் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் அங்கே 1, 2, 3 வசனங்களை குயிக்காக படிங்க பார்ப்போம். ஆமென். அற்புதம். எனக்கு டைம் மட்டும் சொல்லிடுங்க, எத்தனை மணி? இல்லை அப்புறம் ஓன் டைமுன்னு நல்லா தூக்கிட்டு போகிறாங்க. 8:40. ஓகே, இப்படி குயிக்காக படிங்க பார்ப்போம். லூக்கா 3ஆம் அதிகாரம் 1லேருந்து 3 வரைக்கும். ராஜ்யபாரம் 15 வருஷத்தில். ஓகே. ஓகே. இருந்த காலத்தில், நல்லா நோட் பண்ணுங்க அந்த வார்த்தை, இருந்த காலத்தில். அந்த காலத்தில் இப்போ வனாந்தரத்தில் ஒரு சத்தம் வருது. வனாந்தரத்தில் குமாரனாகிய யோவான் ஸ்நானகன் தேவனுடைய வார்த்தை உண்டாகி நல்ல கவனிங்க, பள்ளங்கள் நிரப்பப்படும், மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் செவ்வையாகும்,
கரடானவைகள் சமமாகும் என்றும் மாம்சமான யாவரும் அல்லேலூயா மாம்சமான யாவரும் தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். இப்போ ரெண்டாவது, அவன் எதில் பெரியவனாக இருந்தான்? தன்னை மட்டும் ஆயத்தப்படுத்துவதில் அவன் பெரியவனா இல்லை, அவனை சுற்றி இருந்து தன்னுடைய ஜனங்களை ஆயத்தம் பண்ணுவதில் அவன் பெரியவனாக இருந்தான். ஆமென். இப்போ நல்லா கவனிச்சு இந்த 3 வசனத்தை படிச்சிங்கன்னா, முதல் வசனத்தில் யோவான் ஸ்நானன் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது இருந்த அரசியல் சூழ்நிலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட். அண்ணா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ராஜா இல்லைங்களா, அவனை குறித்து சொல்ல. ரெண்டாவது வசனம் படிச்சிங்கன்னா இட் டாக்ஸ் அபவுட் த ரிலீஜியஸ் பேக்ரவுண்ட். மத பின்னணியை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அண்ணா, காய் பாபா இவங்க தான் சிலுவையில் இயேசு அடிச்சது, மோசமானவனுங்க. 3ஆம் வசனத்தில் அதுக்கப்புறம் ஜனங்களுடைய நிலையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 4 இல்லைங்களா, அந்த பள்ளங்கள், மேடுகள், கரடானவைகள், முரடானவைகள் இவைகள்லாம் என்ன சொல்லுது? யோவான் ஊழியத்தை ஆரம்பித்த பொழுது அரசியல் ரொம்ப மோசமாக இருந்துச்சு, மதம் ரொம்ப மோசமாக இருந்துச்சு, ஜனங்களுடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அதுதான் அந்த 3 வசனத்திலும் கோடிட்டு காட்டுகிறது. ஜனங்களுடைய வாழ்க்கை மேடு பள்ளமான வாழ்க்கை, கரடு முரடான வாழ்க்கை, ஒழுங்கில்லாத வாழ்க்கை, ஆண்டவருக்குள் நெருங்காத வாழ்க்கை. ஏற்கனவே சொன்னது போல் 400 வருஷம் இவங்களுடைய வாழ்க்கை தான். பள்ளங்கள், மேடுகள், கரடுகள், முரடுகள் இவைகள்லாம் ஜனங்களுடைய வாழ்க்கையை நம்ம காட்டுகிறது. இந்த சூழ்நிலையில் தான் கர்த்தர் சொல்கிறார், யோவானே என்ன பண்ணு, வனாந்தரத்திலிருந்து எழுந்து நீ என்ன பண்ணு, தேசத்துக்குள்ளே போ, எனக்காக ஊழியம் பண்ணு. நீ போய் பிரசங்கம் பண்ணும்போது ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ஆமென். இவன் வரும்போது ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது அந்த இடம் ரொம்ப சாதாரண இடம் கிடையாது. அதில் சூழ்நிலை அவனுக்கு சாதகமாக இல்லை. எல்லாமே எதிராக இருந்துச்சு. அரசியல் எதிராக இருந்துச்சு, மதம் எதிராக இருந்துச்சு, ஜனங்க எதிராக இருந்தார்கள். ஆனால் இவன் ஆவியில் ஏற்கனவே பலனாக இருந்தபடினால வர்றான், சுவிசேஷத்தை சொல்கிறான், மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமயமாக இருக்குன்னு பிரசங்கம் பண்ணுறான். நீங்கள் அதுக்கு கீழே டைம் இல்லை, நீங்கள் தொடர்ந்து 4, 5, 6, 7, 8, 9 அப்படியே கீழே படித்து பார்த்தீங்கன்னா அவன் பிரசங்கம் பண்ணும்போது ஜனம் கேட்குறாங்க, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? போர் சேவகன் கேட்குறான், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அங்கே இருக்கிற என்ன பண்ணுறாங்க, டாக்ஸ் கலெக்டர்ஸ் என்ன கேட்குறான், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எல்லாரும் கேட்க நாங்கள் என்ன செய்யணும்? இது வரைக்கும் நாங்கள் கண்டபடி வாழ்ந்துட்டு இருந்தோம், மனம் போன போக்கில் வாழ்ந்துட்டு இருந்தோம். இப்போ நீ சொல்லு யோவான், நாங்கள் என்ன செய்யணும்? மக்கள் மத்தியில் ஒரு பெரிய பெருக்கம் உண்டாக ஆரம்பிச்சது, எழுப்புதல் உண்டாக ஆரம்பிச்சது. ஜனங்க கேட்குறாங்க, நாங்கள் என்ன செய்யணும்? இந்த சபை 11 வருஷத்தை முடிக்கிற நாட்களில் இது வரைக்கும் ஜனங்க வந்து கேட்டாங்களோ இல்லையோ, இனி வர நாட்களில் நீங்கள் ஜெபத்தை அதிகமாக்க, நீங்கள் ஆவியில் பலன் அடைய, நீங்கள் ஆவியில் உற்சாகம் அடைய நீங்கள் ஜனங்களை தேடி போகிறதில்ல, ஜனங்கள் உங்களை தேடி வருவார்கள். ஜனங்கள் உங்களை தேடி வந்து கேட்பாங்க, நாங்கள் ரட்சிக்கப்பட என்ன செய்யணும்? மனம் திரும்ப என்ன செய்யணும்? சுகமாக இருக்க என்ன செய்யணும்? பரலோகத்துக்கு போக என்ன செய்யணும்? நித்திய ஜீவனை அடைய என்ன செய்யணும்? நாங்கள் சுகமாக இருக்க என்ன செய்யணும்? விடுதலையாக என்ன செய்யணும்? ஜனங்க உங்களை தேடி வரக்கூடிய சூழ்நிலை ஆண்டு உருவாக்குவார். மார்க் 10 படிக்கிற ஒரு ஐஸ்வர்யவான் இயேசுவிடத்தில் வந்து நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிற என்ன செய்யணும்? ஆமென். யோவான் ஸ்நானங்க பாருங்க, ஆவியில் பலனாக இருந்தனால ஜனம் கேட்குறாங்க, என்ன செய்யணும் சொல்லு. அல்லேலூயா. அப்போ ஜனங்களே அவன் ஆயத்தப்படுத்த ஆரம்பித்தான். ஜனங்க மத்தியில் ஒரு எழுப்புதல் உண்டாக ஆரம்பித்தது, ஜனங்க மத்தியில் ஒரு பெருக்கம் உண்டாக ஆரம்பித்தது, ஜனங்கள் மத்தியில் ஒரு மாற்றம் உண்டாக ஆரம்பித்தது. நல்லா கவனிங்க, நீங்கள் எந்த அளவுக்கு ஆவியில் பலனாக இருக்கிறீங்களோ, ஜெபிக்கிறீங்களோ, பிரார்த்தனையில் வளர்றீங்களோ, அந்த அளவுக்கு சுற்றியில் இருக்கிற மக்கள் எல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு கலங்கரை விளக்காக இந்த ஆலயத்தை கர்த்தர் வைப்பார். ஆமென். அது இந்த 12வது வருஷம் கண்டிப்பாக அது நடக்கும். 12ங்கிறது ரொம்ப முக்கியமான வருஷம். ஆமென். இஸ்ரவேல் 12 கோத்திரம், இயேசுடைய 12 சீஷர்கள். 12 என்பது ஆண்டவருக்கு விருப்பமான ஒரு வருஷம் நம்பர். இந்த வருஷம் ஆண்டவர் கண்டிப்பாக அநேக ஜனங்கள் அடுத்த வருஷம் 12வது வருஷத்தை முடிக்கும்போது இந்த எல்லை ஆண்டு இன்னும் விசாரமாக்குவார். இது 10வது அளவுக்கு ஆண்டு உதவி செய்வார். இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, முதல் நீங்கள் ஆவியில் பலன் அடையணும். 2வது ஜனங்க மத்தியில் இன்றைக்கி ஜனங்களை சுற்றி பாருங்கள், வாழ்க்கை மோசமான வாழ்க்கை, பள்ளமான வாழ்க்கை, கரடு முரடான வாழ்க்கை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா மூலமாய் இன்றைக்கி சின்ன பிள்ளைங்க கூட இன்றைக்கி கெட்டு போயிருக்கிறான். ட்ரக்ஸில் அடிமை, உபச்சாரம், வேசித்தனம், குடி, பாவம் பெருகி கொண்டிருக்கிறது. நாங்கள் எங்கள் சபையில் ஒவ்வொரு டியூஸ்டே செவ்வாய்க்கிழமையும் பிலீவர்ஸ் டேன்னு ஒரு நான் வைக்கிறேன். அது பிலீவர்ஸ் டே. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நான் உபவாசத்தோடு சபையில் இருப்பேன், ஆலோசனைக்காக வரலாம். அதுக்கு தான் பிலீவர்ஸ் டே, விசுவாசிகளின் தினம். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 14 வயசு பிள்ளைங்க, 15 வயசு பிள்ளைங்க
வந்து அவங்க சொல்கிற சில பிரச்சனைலாம் பார்த்தா எனக்கே ஷாக்காக இருக்கும். எப்படி கவுன்சிலிங் பண்ணுறது எனக்கே தெரியாது. இன்றைக்கி சத்துருவானவன் மக்களுடைய வாழ்க்கையெல்லாம் கரட முரடாக மாற்றி வச்சிருக்கிறான். ஒழுங்கு இல்லை, பரிசுத்தம் இல்லை, நல்லது இல்லை, கெட்டுப்போன காலம். பிள்ளைகள் பெற்றோருக்கு மதிக்கிறது இல்லை, பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் எப்படி நடத்துறதுன்னு தெரியறதில்லை. சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸுகளும் மோசமான காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. யோவான் ஊழியத்தை ஆரம்பித்த பொழுது மக்களுடைய நிலைமை அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் அவன் ஆவியில் பலனாக இருந்ததுனால அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தான். ஜனங்கள் அவனை தேடி வந்தார்கள். இன்றைக்கி உங்களை சுற்றி இருக்கிற சபையை சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாம் போய் பாருங்கள், என்ன மோசமான வாழ்க்கைகள், குடிகள், மோசமான வாழ்க்கை. இப்போ இவங்களை சரி பண்ணணும், இவங்க வாழ்க்கையை சமமாக்கணும், இவங்களுடைய வாழ்க்கையை சரி பண்ணணும், பள்ளங்களை நிரப்பணும், மலைகள் தவிடுகள்லாம் சரி பண்ணி அவங்க வாழ்க்கையை தரமாக கொண்டாடணும்னா நம்மளும் நம்ம சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும், பாஸ்டர் மட்டும் இல்லை, ஒவ்வொரு விசுவாசியும் நீங்கள் ஆவியில் பலன் அடைந்தால் தான் அது முடியும். இங்கே உட்காந்துருக்கிற அத்தனை பேர் உங்கள் ஆவியில் பலன் அடைந்து நீங்கள் எழும்பி பாருங்கள், தேவன் உங்களை கொண்டு உங்கள் சுற்றி இருக்கிற மக்களை பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். மூணாவது ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். இவன் எதில் பெரியவனாக இருந்தான்? அப்படியே யோவான் சுவிசேஷத்துக்கு வாங்கலாம். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். ஜான், தி காஸ்பல் ஆஃப் ஜான் சாப்டர் 1 verse 29. யோவான் 1:29. மறுநாளிலே யோவான் ஸ்தானங்கன் இயேசுவை அது எதிரில் வர்றதை கண்டு அவன் சொல்றது நல்லா கவனிங்க. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. அல்லேலூயா. மூணாவது, இவன் இயேசுவை மற்றவர்களுக்கு காட்டுவதில் பெரியவனாக இருந்தான். அல்லேலூயா. He was great in showing Christ to others. மற்றவங்களுக்கு இயேசுவை. இப்போ நல்லா கவனிங்க. யோவான் இப்போ வரான், இயேசு அங்கேருந்து வராரு எதிரில், யோவான் இங்கே போகிறாரு. அவன் வரும் பொழுது நல்லா கவனிக்கணும், இந்த இயேசுவை உலகத்தின் தேவாட்டுக்குட்டின்னு அறிமுகப்படுத்தும் போது யோவான் ஸ்தானங்கள் எல்லாருக்கும் தெரியும் அங்கே இருக்கிற மக்களுக்கு. ஆனால் இயேசுவை யாருக்கும் தெரியாது. எப்போ யோவான் ஸ்தானன் ஊழியத்தை முடித்தானோ அப்போ தான் இயேசு ஊழியத்தை ஆரம்பித்தார். இயேசுவுக்கு யோவான் ஸ்தானத்துக்கு இடையில் 6 மாதம் டிஃப்ரென்ஸ், வயசுலையும் சரி ஊழியத்துலையும் சரி. யோவான் ஸ்தானன் 6 மாதம் என்ன பண்ணுறாரு, ஊழியத்தை முடிக்கிறாரு. இப்போ இயேசு ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். அதனால தான் இப்போ என்ன பண்ணுறாரு, இயேசு அங்கேருந்து வராரு, ஆரம்பிக்கிறது வராரு. யோவானுடைய ஊழியம் முடிஞ்சு போச்சு. சொல்கிறான், இவர் தான்பா உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்க தேவாட்டுக்குட்டி. அதை சொன்ன ஒன்று கீழே வசனங்கள் தொடர்ந்து படித்து பார்த்தீங்கன்னா அவனுடைய சீஷர்கள் சிலர் இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். யோவானுக்கு சில சீஷர்கள் இருந்தார்கள், அவரை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். நல்லா கவனிங்க. நம்ம இந்த நாட்களை நம்மை காட்ட அல்ல, நான் எவ்வளோ பெரிய ஆளுன்னு காட்ட அல்ல, நம்முடைய பொறுப்பு பெருமை அல்ல, இயேசுவை நம்ம எந்த அளவுக்கு உயர்த்தி பிடிக்கிறோமோ, இயேசுவை எந்த அளவுக்கு ஜனங்களுக்கு நம்ம காட்டுகிறோமோ, இயேசுவுக்கு எந்த அளவுக்கு ஜனங்களின் மத்தியில் நம்ம அவரை பிரபலியம் பண்ணுகிறோமோ, கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். இன்றைக்கி இருக்கிற கிறிஸ்தவ ஊழியங்கள் எப்படி தெரியுங்களா போயிட்டு இருக்குது, அவங்கள பெரிய ஆளாக காட்டுறது. நீங்கள் ஃபேஸ்புக்கை பாருங்கள், யூடியூப்பை பாருங்கள். இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, தேர் ஆர் நோ ஃபாலோவர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட், தேர் ஆர் ஃபேன்ஸ், நோ ஃபாலோவர்ஸ். நீ நிறைய ஊழியக்காரங்க என்ன பண்ணுறான், அவங்களுக்கு ரசிகர் கூட்டத்தை ஏற்படுத்துகிற காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இயேசுவுக்கு சீஷர்கள் இல்லை, அவர்களுக்கு ரசிகர் கூட்டம். இயேசுவை காட்டுறதில்ல, அவங்கள காட்டுறாங்க, அவங்களுடைய ஊழியத்தை காட்டுறாங்க, அவங்களுடைய பேரை காட்டுறாங்க, அவங்க என்ன செய்கிறான்னு காட்டுறாங்க. ஆனால் யோவான் இங்கே என்ன சொல்கிறான், இயேசுவை காட்டுறான். இதாப்பா இவர் தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. இது வரைக்கும் நான் இருந்தேன், இப்போ அவரை பின்பற்றுங்கள், அவர் பின்னாடி போங்கள், அவர் தான் உங்கள் ரட்சகர், அவர் தான் உங்களுடைய தேவன், அவர் தான் உங்களுடைய ஆண்டவர். அதோடு அவங்களுடைய ஊழியம் முடிஞ்சு போச்சு. இப்போ இன்றைக்கி இந்த இடத்துல இந்த சபையை வைத்திருப்பது, அற்புராஜ் குடும்பத்தை சபையை வைத்திருப்பது இயேசுவை காட்டுவதற்காக. உங்களை சுற்றி இருக்கிறவங்களை இயேசு உங்களுடைய வாழ்க்கையில் காட்டுங்க, உங்கள் அன்பில் காட்டுங்க, உங்களுடைய இரக்கத்தில் காட்டுங்க. சபை என்ன பண்ணும், இன்றைக்கி நிறைய பிரசங்கமானது நிறைய முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி வாழ்க்கையில் காட்டும்போது, வார்த்தையில் மட்டுமல்ல வாழ்க்கையில் அவரை காட்டும் பொழுது ஜனங்கள் இயேசுவை பின்பற்ற ஆரம்பிப்பார்கள். ஆமென். உங்களை பார்க்குறவங்க இயேசுவை பார்க்கணும். அதை தமிழில் சொல்லுவாங்க, கிறிஸ்தவன் அப்படின்னா கிறிஸ்து ப்ளஸ் அவன், அவன் தான் கிறிஸ்தவன். கிறிஸ்தவள் கிறிஸ்து ப்ளஸ் அவள் தான் கிறிஸ்தவள். நம்மளை பார்க்கும்பொழுது இயேசுவை ஜனங்க பார்க்கணும். நம்முடைய அன்பில், நம்முடைய பாவனையில், நம்முடைய பேச்சில், நம்முடைய நடைமுறையில், நம்முடைய காரியத்தில் அவர்கள் காட்டு நாம் ஆண்டவர் எந்த அளவுக்கு உயர்த்துகிறோமோ அவரை உயர்த்த 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 அவர் ஜனங்களை தம் பக்கமாக இழுத்து கொள்ளுவார். இன்றைக்கி இந்த 3 தீர்க்கதரிசன வார்த்தைகள் உங்களை வைத்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்துங்க. 2வது சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு ஆயத்தப்படுத்துங்க. 3வது ஜனங்க மத்தியில் அவரை உயர்த்தி காட்டுங்க, அவரை அறிமுகப்படுத்துங்க.
இன்னும் ஆண்டவர், இந்த உலகத்தில் எத்தனையோ மதங்கள் இருக்கிறது, ஆனால் அது மத்தியில் ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய கேள்விக்குறி, என் பாவத்தை யார் சுமப்பா, எனக்காக யார் பரலோகத்தை என்னை கொண்டு போவா, எனக்கு கேள்விகளுக்கெல்லாம் யார் பதிலை கொடுப்பார். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் நாம் காட்ட வேண்டிய ஒரே ஒருவன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. 14 வயசில் திருச்சி பக்கத்தில் ஆலத்தூர்னு ஒரு இடம், கற்பூராட்சி இருந்துக்கு வந்திருக்கான்னு நினைக்கிறேன். அந்த ஆலத்தூர் பகுதியில் இந்து குடும்பத்தில் இருந்து, எங்கள் அப்பா இந்து பூசாரி, எங்கள் அம்மா பக்தி இந்து வைராக்கி. எனக்கு 3 அக்கா ஒரு அண்ணன் சுப்பிரமணியம். நான் தான் கடைசி பையன், 5வது பையன். அப்போ ஒரே ஒரு சின்ன ஊழியக்காரர், அவர் பேர் மறக்க முடியாது, சுவிசேஷகர் ஜெயராஜன் சொல்லி, லூத்தரன் சர்ச், ஆர்காட் லூத்தரன் சர்ச், அவங்க தான் அங்கே ஊழியம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் 14 வயசில் இயேசுவை எனக்கு காண்பிச்சார். அந்த 14 வயசில் அவர் மட்டும் எனக்கு இயேசுவை காட்டலைன்னா இன்றைக்கி நான் என் வாழ்க்கை வேற மாதிரி போயிருக்கும். அந்த 14 வயசில் அவரை காண்பிச்சார், பிடிச்சேன். இன்றைக்கி 55 வருஷம் இன்ன வரைக்கும் அவருக்காக வாழ்கிறோம், இன்ன வரைக்கும் அவருக்காக ஊழியத்தில் ஓடிட்டுருக்கேன். ஆமென். இனியும் கண்டிப்பாக ஓடும். அதுக்கு ஒரு காரணம், எனக்கு ஒருத்தர் காண்பிச்சார் இயேசுவை. இன்னைக்கு நீங்கள் ஒருத்தருக்கு அந்த இயேசுவை காட்டுங்க. நீங்கள் இருக்கிறீங்க இல்லையோ, உங்களுக்கு பின்னாடி அவங்க ஓட ஆரம்பிப்பாங்க, அவங்க கருத்துக்காக வாழ ஆரம்பிப்பாங்க. யாரோ ஒருத்தர் காத்துட்டு இருக்கிறாங்க. somebody is waiting for you to see Jesus in you. உங்கள் மூலமாக இயேசுவை காட்டுங்க, வார்த்தையில் காட்டுங்க, வாழ்க்கையில் காட்டுங்க. கர்த்தர் சபையில் ஒரு பெரிய பெருக்கத்தை கொடுப்பார். யோவான் ஸ்நானனை குறித்து ஆண்டு சொன்னது போல, ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கலும் பெரியவன் இல்லை. இந்த பகுதியில் இந்த சபையை மாதிரி ஒரு பெரிய சபை இருக்காது. ஒரு பெரிய சபையாக இருக்கணும், பெருக்கணும்னா இந்த 3 மனதில் வைத்துக்கொள்ளுங்க. உங்களை ஆயத்தப்படுத்துங்க. முதல்ல சபையை ஆயத்தப்படுத்துங்க ஜபத்தில். 3வது, சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு அவரை அறிமுகப்படுத்துங்க. கண்களை மூடியெல்லாம் ஜெபம் பண்ணுவோமா? லெட்ஸ் ஆல் ஸ்டாண்ட் அப். எல்லாம் எழுந்து நிற்போம். எழுந்து நின்று 2 கையை மேலே உயர்த்தி, ஒருவேளை நீங்கள் முடிஞ்சால், நீங்கள் விரும்பினா, கர்த்தர் நல்ல சுகத்தை கொடுத்துருந்தா முழங்கால் படியிடுங்க. இருக்கிற இடத்துல அதை முன்பாக பலிபடுத்திக்கிட்டு வந்தோம். நீங்கள் முழங்கால் படியிட்டு, இன்றைக்கி ஆண்டவர் அந்த யோவான் ஸ்தானங்களுடைய அபிஷேகத்தை சிலருக்கு ஆண்டவர் கொடுக்க போகிறார். முதல் வருகையில் ஜனங்களை ஆயத்தப்படுத்த அந்த யோவான் ஸ்தானகன் அவைலபிளாக இருந்தான். இயேசுனுடைய 2வது வருகையில் ஆயத்தப்படுத்த நீங்கள் தான் யோவான் ஸ்தானகன். சகோதரா, நீ தான் யோவான் ஸ்தானகன். சகோதரி, நீ தான் யோவான் ஸ்தானகன். முதல் வருகையில் அவன் கர்த்தருக்கு வழி ஆயத்தம் பண்ணி அவன் வேலையை முடித்து விட்டான். இந்த 2வது வருகையில் கர்த்தருக்கு வழி ஆயத்தம் பண்ணக்கூடிய பொறுப்பு, ஜனங்களை ஆயத்தம் பண்ண வேண்டிய பொறுப்பு, ஜனங்களுக்கு இயேசுவை அறிமுகப்படுத்த வேண்டிய பொறுப்பு இன்னைக்கு உன் கையில், என் கையில் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு இந்தியா ரட்சிக்கப்படாத காரணம், இன்னைக்கு கிட்டத்தட்ட 52 கிபி 52ல் இந்தியாவில் சுவிசேஷம் வந்துச்சு. இன்னைக்கு கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இன்னும் இந்தியாவில் கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை அப்படியே தான் இருக்குது. காரணம் என்ன? நான் ஏற்கனவே சொல்லப்பட்டது போல, இன்னைக்கு ஆயிரக்கணக்கான ஊழியர்கள், ஊழியக்காரிகள், அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் சொல்லப்படுகிற ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனால் நிறைய மொட்டையான ஊழியர்கள், சரியான ஆயத்தம் இல்லாத ஊழியர்கள், விசுவாசிகள் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு பெருக்கம் இல்லாமல் இருக்கிறது. தேவன் இன்னைக்கு ஒரு யோவான் இந்த இடத்துல தேடிக்கொண்டிருக்கிறார். ஒரு யோவான் ஸ்தானங்களை தேடிக்கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே இதோ அடியேன் இருக்கிறேன், நான் உம்மோடு நேரத்தை செலவு பண்ண விரும்புகிறேன். அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியில பலன். இந்த ராத்திரி வேலை ஆவியான தெளிவாக சொல்லுகிறார், உங்கள் அநேகர் ஆவியில பலவீனமா இருக்கிறீர்கள். ஆவியில பலன் அடைய உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேவனுடைய பார்வையில் நீ பெரியவனாய் இருப்பாய். உலக பார்வையில் உன்னை நிறைய பேர், ஆனா கர்த்தருடைய பார்வையில் நீ பெரியவன். ஜெபிக்கிற சகோதரியே, நீ glory rabba sheke rella da rabba. யோவான் ஸ்தானங்களுடைய அபிஷேகம், யோவான் ஸ்தானங்களுடைய அபிஷேகம் தாகம் உள்ளவர்கள் மேல இறங்கி கொண்டிருக்கிறது. pour out the anointing of the John the Baptist. யோவான் ஸ்தானங்களுடைய அபிஷேகம், அந்த ஆவி, அந்த அனல், அந்த வைராக்கியம், அந்த வல்லமை தாகம் உள்ள ஒவ்வொரு தேவ பிள்ளையின் மேல இந்த ராத்திரி இறங்குவதாக, நிரப்புவதாக.
இந்த சபையிலிருந்து அநேக யோவான் ஸ்நானகர்களை எழுப்புங்க ஆண்டவரே, எழுப்புங்க ஆண்டவரே. இரண்டாவது, எங்களை சுத்தி இருக்கிற மக்களை ஆயத்தம் பண்ண எழுப்புங்க ஆண்டவரே. எங்களை சுத்தி இருக்கிற மக்களுடைய வாழ்க்கை தரங்கள் மேடுகளாய் பள்ளங்களாய் கரடு முடவர்களாய் இருக்கிறதே. இவர்கள் மத்தியிலே நாங்கள் தூங்க நேரம் இல்லை, சுகபோகமாய் வாழ நேரம் இல்லை, அமைதியா இருக்க நேரம் இல்லை ஆண்டவரே, அமைதியா இருக்க நேரம் இல்லை. இது அமர்க்கலம் பண்ணுகிற காலம், இது எழும்புகிற காலம். இந்த 12வது வருஷத்துல கால் எடுத்து வைக்கிற எபனேசர் காஸ்பல் சர்ச், இந்த நாட்கள் நீ எழும்புகிற காலம். ரஷேகே பதலா கௌரபதரபா ரிகபலதுரபஷே. ஹல்லேலூயா. நீ தூங்கிய நாட்கள் போதும், சும்மா இருந்த நாட்கள் போதும், உன் பிரச்சனையை பற்றி பேசிக்கொண்ட நாட்கள் போதும், உனக்காக வாழ்ந்த நாட்கள் போதும், உன் பிள்ளைக்காக வாழ்ந்த நாட்கள் போதும், சுயநலமாய் வாழ்ந்த நாட்கள் போதும். கம் அவுட் ஃப்ரம் யுவர் செல்ஃபிஷ் சர்க்கிள். உன் சுயநலத்தை விட்டு வெளியே வா. கர்த்தர் உன்னை பிரகாசமே பண்ணுவார், பெரிய காரியங்களை செய்வார். ரஷேக பாபா பாபா க்ளோரி க்ளோரி. கர்த்தருடைய மகிமை உன்மேல வந்தது. 11வது வருஷம், இதுவரைக்கும் இல்லாத காரியங்களை 12வது வருஷம், 12வது வருஷம் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிற வருஷம், பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிற வருஷம், உங்க சுத்தி இருக்கிற மக்களை ஆயத்தம் பண்ணுகிற வருஷம், அநேக பள்ளங்களை நிரப்புகிற வருஷம், மேடுகளையும் கரடு மூடானவைகளை சரி பண்ணுகிற வருஷம். பெரிய பர்வதமே எம்மாத்திரம், சமபூமி யாவு. ரமஷேக பலதரமா கூரபாபா. இன்றைக்கு ஜனங்க இயேசுவை பார்ப்பதற்கு காத்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, நீ அநேக கிறிஸ்தவர்கள் சாட்சி கட்ட வாழ்க்கை, சபையில் ஒரு வாழ்க்கை, சபைக்கு வெளியே ஒரு வாழ்க்கை, சபையில் ஒரு காரியம், வெளியில் ஒரு காரியம். இன்னைக்கு ஜனங்க இயேசுவை பார்க்க ஆயத்தமாக இருக்கிறாங்க. எத்தனை பேர் சொல்ல முடியும், என் வாழ்க்கையின் மூலமாய், என் வார்த்தையின் மூலமாய் யோவான் ஸ்நானகன் இயேசுவை எப்படி ஜனங்களுக்கு இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்பார் காண்பித்தானோ? அப்படியே சொல்லுங்க ஆண்டவரே, என் வார்த்தையில மட்டுமல்ல, என் வாழ்க்கையின் மூலம் உம்மை நான் காண்பிக்க, உம்மை அறிமுகப்படுத்த என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. என்னை 100க்கு 100 ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னை அபிஷேகம் பண்ணி பயன்படுத்தும் ஆண்டவரே. என் வாழ்க்கை ஒரு சாட்சியா இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் இயேசுவை என் மூலம் பார்க்கட்டும், என் குடும்பத்தின் மூலம் பார்க்கட்டும், என் சபையின் மூலம் பார்க்கட்டும், என் பிள்ளைகள் மூலம் பார்க்கட்டும். ஹல்லேலூயா. ரபாஷேக பதலபா. எத்தனை பேர் உணர்றீங்க, தேவன் ஒரு புது அபிஷேகத்தை உங்கள் மேல் வைத்திருக்கிறார், இறங்கி கொண்டிருக்கிறது. யோவான் ஸ்நானனுடைய அபிஷேகம். ஆமென். ஹல்லேலூயா. Thank you daddy, thank you, thank you, thank you, thank you, thank you, thank you Holy Spirit, thank you. பரிசுத்த ஆவியானவரே, அநேகருடைய உள்ளங்களை அசைத்துக் கொண்டிருப்பதற்காய் நன்றி. அநேகருடைய ஆவிகளை நீ தட்டி எழுப்பி கொண்டிருப்பதற்காய் நன்றி. அநேக சோர்ந்து போன ஆவிகளை பலனடைய பண்ணி கொண்டிருப்பதற்காய் நன்றி. ஆவியில ஒரு பலனை நீ இந்த நாளில் உண்டாகி கொண்டிருப்பதற்காய் நன்றி. வாங்க பாஸ்டர் பூராஜ். Hallelujah. We thank you daddy. We thank you daddy. Thank you daddy. Hallelujah. நல்ல பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அருமையான நம்முடைய ஊழியக்காரன் அற்புதராஜுக்காக ஸ்தோத்திரம், அவருடைய அன்பு மனைவிக்காக ஸ்தோத்திரம், அவருடைய 2 கற்பத்தின் கனிகளுக்காக ஸ்தோத்திரம், அவர் கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய மகள்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த இடத்துல நீர் எபனேசர் சபையை வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இம்மட்டு 11 வருடங்கள் ஆண்டவரே சபைக்கு நீ கொடுத்திருக்கிற பேரின்படி எபனேசராக இருந்து உதவி செய்தீரே, ஸ்தோத்திரம். இனி உதவி செய்ய வல்லவராக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த சபையை கொண்டு 12வது வருஷத்தில் கால் எடுத்து வைக்கிற இவர்களை கொண்டு நீ பெரிய காரியங்களை செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம். யோவான் ஸ்நானகனை கொண்டு எப்படி பெரிய காரியங்களை செய்தீரோ அப்படிப்பட்ட ஒரு பெரிய காரியங்களை இவர்களை கொண்டு இவர்கள் மூலமாய் இவர்கள் மத்தியிலே நீ செய்ய ஏற்கனவே ஆரம்பித்து விட்டதுக்காய் ஸ்தோத்திரம். அதை எங்கள் கண்கள் மட்டுமல்ல, எங்களை சுற்றி இருக்கிற கண்களும் அதை காணும். எதிரிகளுடைய கண்கள் அதை காணும் ஆண்டவரே. துன்மார்க்குடைய கண்கள் அதை காணும். எங்களை சுற்றி இருக்கிற கண்கள் அதை காணும். அதன் மூலம் உம்முடைய நாமம் மகிமைப்படும். இந்த ராத்திரி அருமையான யோவான் ஸ்நானனுடைய அபிஷேகத்தை எங்களை ஒவ்வொரு மேலும் நீ ஊற்றிருப்பதற்காக நன்றி. ஜனங்களை அவன் ஆயத்தப்படுத்த முதல் வரிகள் எப்படி ஆண்டவரை பயன்படுத்தப்பட்டானோ அப்படியே 2ஆம் வரிகளை ஜனங்களை ஆயத்தப்படுத்த எங்களை நீ பயன்படுத்த போவதற்காக நன்றி.
உமக்கே மகிமை தருகிறோம். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் வழிநடத்துதலும் பெருக்கமும் பெரிய காரியங்களை செய்கிற அபிஷேகமும் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் சபையோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்தும் நிறைந்தும் இருப்பதாக. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. ஸோ நாளைக்கு நான் எல்லாருக்கும் எண்ணெய் பூசி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நாளை தினத்தில் ஒரு விசேஷமாக ஆண்டு நடத்துவார். அநேகரை கூட்டிகிட்டு வாங்க, நீங்களும் மிஸ் பண்ணாதீங்க. நாளைக்கு ஒரு விசேஷத்தை அபிஷேக ஆராதனை நான் கொடுப்பேன். ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ பாஸ்டர். கரங்களை தட்டி அப்பா நாமத்தை மகிமைப்படுத்தலாம். தேங்க்யூ அப்பா. ஏஞ்சி நில்லுங்க. தேங்க்யூ. கடவுள் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். ஸோ உண்மையாமே நம்ம சபைக்கு ஏற்ற வார்த்தையை கர்த்தர் பேசியிருக்கிறார். அல்லேலூயா. தொடர்ந்து ஒப்பு கொடுத்து கர்த்தருக்காக ஓடுவோம். கர்த்தருடைய சமூகத்தில் அதிகமாக காத்திருப்போம். தேசங்களை தேவன் பக்கமாய் திருப்புவோம். ஆமென். அப்படியே கண்களை மூடி இருதயத்தை உங்கள் வலது கையை உங்கள் இருதயத்தில் வைத்து என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றும் மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. வருகிற வாய்ப்புகள் கனமனுவதிலே முந்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மளை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. மே காட் பிளஸ் யூ. அப்படின்லி அன்பின் விருந்திருக்கு காத்துருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நாளை காலையில் 9 மணிக்கு சர்வீஸ் இருக்கு. அட்டன் பண்ணுங்க. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார்.